The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Vanakkam Ashwath. Hi, sir. Welcome to Color Plus and Thank you, congratulations on Dragon. Thank you, sir. எனக்கு என்னமோ நான் மூவி ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டேனோ தோணுச்சு பட் now after seeing the movie I felt we have to do this, we have to deconstruct this because என்னை பொறுத்தவரை this is one of the very 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 well written mainstream scripts that I found. Thank you, sir. And I'll begin by asking you one thing though, உங்க attitude பத்தி. Sir. First of all, it is a long-term dream to discuss about my film after the film's release with you, and it's happening, so I'm enjoying this moment. So yeah. One of the actors who acted in your film, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, you have this confidence in you that dubbing அவங்க வரும்போது you said நல்லா டப் பண்ணலாம், we are doing this for a blockbuster film, let's go, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த படம் ஒர்க் ஆகுங்கிற கான்ஃபிடன்ஸ் you always had, is it, or is it something you say to inspire yourself and your team? Yes, sir. I think it's more than, it's called optimism. Yes, sir. I think it's within, not now. அது எப்போனா அந்த அது சம்டைம்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த அது 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 என்ன சொல்கிறது, அந்த இவங்க திமிரா இருக்கா அந்த மாதிரி மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நவ் பீப்புள் ஹவ் அக்செப்டட் மீ ஃபார் வாட் ஐ எம் ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் சீயிங் யுவர் இன்டர்வியூ அண்ட் லாட் ஆஃப் அதர் இன்டர்வியூஸ் தட் ஐ கேவ். ஸோ என்னென்னா சார், இப்போது ஃப்ரம் வேர் வி கேம் டு வேர் வி ஆர் ரைட் நவ் ஐம் கிரேட்ஃபுல். பட் ஃப்ரம் வேர் வி கேம் அது என்னென்னா சார், நிறையா வாட்டி இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது இது எதுக்கு உனக்கு இது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கு. இது எதுக்கு உனக்குன்னா திஸ் ஃபீல் சினிமால. எஸ், ஓகே, பிகாஸ் ஃப்ரம் அதான் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, ஒரு 1000 பேரில் ஒருத்தனுக்கு தான் படம் கிடைக்கும். லைக் யூ கான்ஸ்டன்ட்லி சி இட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபார் குட் தே ட்ரைங் டு, ஆக்சுவலி அது ட்ரூ தான், அண்ட் இட் கெட்ஸ் அஃபெக்டட், யுவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் ப்ரோக்கன் சம்வேர் தேர். அண்ட் ஒரு வருஷம் 6 மாதம் ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணி 5 minutes I've been chucked out. So your confidence breaks there. But whatever the confidence it breaks, but you still build it slowly, small by small, fragment by fragment, like scenes, and you still believed ஒரு 3 கோடிக்கு ஒரு படம் எடுத்து கிடைச்சதை வச்சு படம் எடுத்து கண்டென்ட் மக்களுக்கு போய் சேரும் அண்ட் ஆடியன்ஸ் வில் ரிசீவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓமை கடவுளை பண்ணும்போதே அது வந்துருச்சு சார். இன்ஃபேக்ட் ஓமை கடல் டு ஐ மீன் டெலிபாபு சார் இஸ் நோ மோர், பட் டு மை ப்ரொடியூசர் ஐ டோல்ட் ஹிம், சார் பிஃபோர் இது, சார் ஓமை கடலில் கண்டிப்பாக தெலுங்குல நல்லா போகும் சார், ரீமேக் நல்லா வேல்யூக்கு போகும், அது பண்ணும்போது நீங்கள் எனக்கு நான் தான் சார் ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சத்தியம்லாம் வாங்கியிருக்கேன் பிஃபோர் ஈவன் ஐ மேட் த ஃபிலிம். அது கான்ஃபிடென்ஸுன்றது தாண்டி ஒரு ஆப்டிமிசம் சார். ஐ ஃபீல் லைக் ஐ திங்க் தட் இஸ் மை ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் த ஃபஸ்ட் அதை பார்க்கும்போது இவன் கொஞ்சம் இப்படி இருக்க மாதிரி இருக்கும், பட் இட் ஸ்லோலி ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு அதர் பீப்புள் அண்ட் தே ஸ்டார்ட் பிலீவிங் இன் த ப்ராஜெக்ட். லைக் இது இட் செட்ஸ் த வைப் வாட் யூ கால். அண்ட் இட்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து நல்லது நடக்கும் ஏன்னா we are constantly working towards it, and we believe in the audience somewhere and people around us. So when our efforts are genuine, it will translate அப்படின்றது இது சார். there is a lot of fear inside, to be honest. எனக்கு anxiety disorder இருக்குது சார், I'm an anxiety disorder patient, but all these fears I keep it within myself. But when I give it to the audience, when I meet my people, I have to feel very confident first, because அப்போ தான் ட்ரஸ்ட் ஒன்று வரும். ஓகே, திஸ் டைரக்டர் இஸ் வெரி கான்ஃபிடென்ட், விச் ஃபீல் சார் யூ வில் கோ வித்தவுட் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் போயிட்டு நான் சுமாராக ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன் இன்டர்வியூக்கு, என் கதை சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெளியே துரத்திடுவாங்க சார். யூ வாட் எவர் யூ ஆர் டூயிங், யூ பி கான்ஃபிடென்ட் அண்ட் யூ டூ தட் இஸ் வாட் திஸ் 8 years or 9 years of my travel has taught me, and I won't allow anybody to break it. That's the thing. Right. ஸோ இந்த நல்லதே நடக்குங்கிற ஒரு விஷயம் உங்கள் படங்களில் 2 படங்களும் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி த பீட் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிமிலர் ஃபார் ஓமை கடவுளே அண்ட் இது. அதில் விஜய் சேதுபதி ஒரு கடவுள் ஃபிகர் மாதிரி வந்தார்னா இதில் மிஷ்கின் வந்து ஒரு கடவுள் ஃபிகர் மாதிரி வந்துட்டு he gives a person the opportunity to change his life around by showing him some a way, right? Now it obviously it's a wonderful life. You're not joking when you say Frank Capra is or like மானசீக தெய்வம் அந்த மாதிரி ஏதோ whatever it is, but still again I get goosebumps like the first interview when you talk, because somewhere life is to be celebrated, and it's all about evolving, and his films has done that to me. I think
ரைட். ஸோ இப்போ அந்த சென்ட்ரல் ஃபிகர் இருக்கார்ல பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் டிராகன், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஓகே சாரி பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் இன்டரப்ட் இந்த திஸ் இஸ் த போஸ்ட் மூவி கான்வர்சேஷன், இதில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ இன் கேஸ் யூ ஹேவன்ட் சீன் த ஃபிலிம் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் தென் வாட்ச் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ. பேக் டு த கான்வர்சேஷன். ஸோ இந்த பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் தட் இஸ் டிராகன், அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே தேர் லைக் ஏஞ்சல்ஸ். தேர் அவரோட எக்ஸாக இருக்கட்டும், அந்த அனுபமா கேரக்டர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து தே ஆர் ஓகே. நீ வந்து என்னை சீட் பண்ணிட்ட, நீ ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லாம தே ஆர் லைக் பிகாஸ் தட் மிஷ்கின் கேரக்டர் எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் ஒயிட் ஒர்க் ஸோ பிரில்லியன்ட்லி இஸ் பிகாஸ் யூ திங்க் லைக் திஸ் guy is going to say நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, I'm going to fuck your happiness. That's really what you think is going to happen. But that doesn't happen. That's the like the thing. But is this your belief that I want mainly good people, நான் வில்லன் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்? ஆமாம் சார். இஃப் ஐ வாண்ட் த இன்னர் கான்ஃப்ளிக்ட் டு பி த வில்லன் ஆஃப் த ஃபிலிம் சார். ஹீரோ ஃபைட்டிங் இஸ் ஓன் ஃபியர்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் வில்லன். இப்போ நீங்கள் ஓமை கடவுளை பார்த்தீங்கன்னாலும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஹீரோ இஸ் த ஒன்லி ஃப்ளாட் கேரக்டர். ஹீ இஸ் த ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஈவன் இன் தட் காட், அப்போ நான் தான் தப்பு பண்ணேன், ஸோ நான் பண்ண தப்பை திருத்திக்க உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் தரேன். ஹீ இஸ் நாட் கிவிங் லைக் ஓகே யூ டிசர்வ், ஐ மீன் you go. He's saying that I did a mistake, so I'm giving you a second chance because I wrote your thing wrong. So people around him are like that to make him understand and go through the films, the character. So he faces his own inner fears and inner conflicts. He realizes what a worth I had, oh my kadalila, and I failed to, and he regrets. I think the regret na pone interview சொன்ன மாதிரி is the biggest emotion you can play around mightily. I think when the regret works, the film works. And இப்போ இதில் since you told in Mishkin's interval block, அவர் ஒரு கேள்வி தான் கேட்பார். சரி, நான் உன் லைஃப்பை கெடுக்கணும்லாம் நான் நினைக்கல, பட் நீ எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ ஐ மீன் தப்பான ரூட்டில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கப்போ அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி தெருவில் பைத்தியக்கார மாதிரி தானே தெரியும். அந்த டயலாக் இருக்குல்ல சார், தட் சம்ஸ் அப் த இது ஃபார் பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் ட்ரைங் டு பி அட் யுவர் பிளேஸ். அவங்களால முடியாமல் நீ ஆனால் அந்த இடத்துல இருக்கன்றது இட் லுக்ஸ் லைக் அ ஜோக். Don't you think it's wrong? அப்படின்னும்போது itself says it's wrong. And hero is not somebody who is like very proud about it. It's just that we are all humans. We get a chance and we try to grab it. இல்லை அண்ட் எனக்கு ரொம்ப லைக் படத்தில் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு குறுக்கு வழியில் போக ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேருந்து நேர் வழியில் போகிறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் இட்ஸ் லைக் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் இஸ் நான் காலேஜில் சேர்ந்துட்டேன், கேன் ஐ கெட் த சேம் கை டு ஹெல்ப் மீ கிளியர் த திங். அது நடக்கல. ஸோ தென் ஹி ட்ரைஸ் டு சீட், ஹி ட்ரைஸ் டு கெட் அவுட் ஆஃப் இட், ஹி ட்ரைஸ் டு டூ திங்ஸ். பட் த பிரில்லியன்ட் டச் இஸ் அவர் அந்த கடைசி எக்ஸாமில் அதுக்கப்புறம் ஒன்று நடக்குதுல்ல, தட்ஸ் லைக் வாவ். இட்ஸ் நீங்கள் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் புஷ் பண்ணோம். அவர் வந்து அந்த கடைசியில் கூட அந்த 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 குறுக்கு வழியில் போக பார்த்தாருங்கிறது, I think that is the film's thing. What made you say, because நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they'll say okay ஹீரோ வந்து தப்பு பண்ணிட்டான், அந்த கல்யாண மண்டபத்தில் அவன் வந்து தப்பை ஒத்துக்கிறான், ஸோ அவன் பாஸ் மன்னிச்சிடுவான், அவங்க ஃபியான்ஸை மன்னிச்சிடுவாரு, அவங்க மாமனார் மன்னிச்சிடுவாரு, எல்லாருமே வந்து மன்னிச்சுட்டு ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட் பண்ணியிருக்கலாம். பட் தென் யூ புஷ் இட். How did that writing decision come about? That is resolution of the films. Right. நீங்கள் நிறைய வாட்டி நம்ம படம் பார்க்குறப்போ ஐயோ படம் முடிஞ்சிருச்சேன்னு தோணும். இட்ஸ் லைக் வி saw a climax. No, I want to know what happened to those characters after. Right. How they transformed after. நீங்கள் some films you would have seen, sir, why did you put Subham already? அது இருக்கும் சார். அண்ட் இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல சார், I wanted that character to gradually evolve, sir. இவன் வந்து it's not, and one more thing is why this character works very well for you in the first 3 minutes, sir. I've shown him he's a very good guy in studies. அவன் கோல்டு மெடல்லாம் வாங்கி லைஃப்பில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கான். இஃப் யூ see, இட்ஸ் ஐ ட்ரீட்டட் இட் லைக் டெர்மினேட்டர் சார். இப்போது டெர்மினேட்டரில் அவனும் மிஷின் தான், இவனும் மிஷின் தான், பட் தே ஹேவ் சிமிலர் வான்ஸ். சிமிலர்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட் ஒன்லி ஒன் ட்ரேட் சேஞ்சஸ் தெம், ஒன் பிகம்ஸ் அ வில்லன் அண்ட் அதர் பிகம்ஸ் அ ஹீரோ. சிமிலர்லி இஃப் யூ see இதில் மிஷ்கின்க்கும் அவன் பொண்ணுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் வரும்போது, அந்த கார் ஃபியூச்சரு எல்லாமே ஏஐ தானம்மா, நீ இது பண்ணுமா படிமான்னு சொல்லிட்டு he'll be telling his daughter, which means he foresees things. And same is the first scene of the hero where he says நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், இது பண்ணுறேன். he has plans set out for that. That is same with Mishkin. It's just that his path changed after a breakup where he decided to become a bad boy because the adolescence hit him.
ஸோ அதுதான் சார். ஸோ ஆடியன்ஸ் ஆல்ரெடி எம்பத்தைஸ்ட் வித் திஸ் கேரக்டர் அட் தட் பாயிண்ட் வேர் லைக் தே ஃபீல் இவன் நல்லா படிக்கிற பையன் தான். ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் when I bring him to study clear 48 areas on attempt, it is believable because he's a guy, he has got a gold medal. Yeah. இப்போ அந்த இடமே இல்லை, அவன் படிக்கவே இல்லை, அவன் ஒரு மக்கு அப்படின்னு காமிச்சிட்டு திடீர்னு பண்ணுறான்னா அது சினிமேட்டிக்காக மாறிடும். Yeah. ஒரு படிக்கவே படிக்காதவன் இப்போ திடீர்னு படித்து நான் இது கிளியர் பண்ணால் it becomes cinematic. But when I foreshadowed it saying that he is a very good guy in studies, it naturally flows in with the sync. This is the gradual writing, sir. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் போனதுக்கப்புறமே கூட அவன் வந்து எப்படியாவது ஏமாற்றி தான் இது பண்ணலாம்னு நினைப்பான். பட் ஐ ஷட் ஆல் his doors, which is called as the all is lost beat in the film, where everybody says, அப்பா நான் ட்ரை பண்ணேன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 1-2 பேப்பர்லாம் கிளியர் பண்ணலாம், ஆனால் 48 முடியாது சார். அப்படி என்ன சார் பண்ணுறது, படித்து பாஸ் பண்ணுன்னு அவர் சொல்லுவார். அது கூட இட்ஸ் அ ஃபோர் ஷேடோ சார். இப்போது 1-2 பேப்பர்னால் கிளியர் பண்ணலான்றது தான் அந்த எண்டில் வந்து he said if it's 1 or 2 papers I can help you out. So that's why it's a callback, you understand? Yeah. So அதுதான், so he's like shut with no option other than to study. So I want to bring a character where நீ படிக்கிறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லை. Whatever you try to do, there's nothing else possible. If you have to save your life, save your ass, you need to study. And it's just procrastination. நீ இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தது. So that's when the X character, I got a beautiful place to bring the X back and tell him, see, எல்லாருக்குலாம் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, பட் உனக்கு கிடச்சிருக்கு, நீ பண்ணு. Why second chance? She's telling it with her personal life. Maybe if I wanted to be with you also. After marriage, I understood maybe what I did, I would have been wrong. That is from her side. Yeah. But the husband I also have is a very nice guy. I cannot hurt him also. So that's the dynamics. And even if I want to, I cannot be because I have a great life and great guy next to me. So I don't have a second chance. But you have got the second chance, but nobody gets. எப்படியாவது படி, நீ தான் வந்து 12th 96% எடுத்துன்னு சீன் போடுவல்ல, அடுத்த ஒரு மாதம். அந்த சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அதோட விட்டுருக்கலாம். பட் see, this is what I'm saying, you keep pushing things. நீங்க வந்து நீ 12th லெவலில் எடுத்தல, அது ஆக்சுவலி அந்த இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸ் போகுது. பட் நீங்க எப்படி சொல்றீங்க, இத்தனை பேப்பர்ல இத்தனை ப்ராக்டிகல்ஸ், இத்தனை தியரி, you break it down even further to make the சார். அது என்னன்னா சார், 48 போது ஆடியன்ஸ்க்கு ஒரு இது இருக்கும் சார். இப்போ நான் எப்படி சிம்பிளராக பார்ப்பேன், ஒரு லைஃப்பில் வந்து இப்போ நம்ம ஒரு மேரத்தான் ஓடணும்னு நினைக்கிறோம், 26 கிலோமீட்டர்ஸ்னால் அப்படின்னு உட்காந்துரும். See, it's not like that. நீ ஒரு 5 minutes ஒரு பிரேக் எடுக்கலாம், you can drink water somewhere, they'll give you a biscuit over there, something. பிரேக் பண்ணும்போது there is a small set of hope everywhere that will drive the character to go up front. And நீங்கள் இப்போ அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த reconciliation scene, that reconciliation is a very tricky scene, sir. Where அவன் எக்ஸை இதுக்கப்புறம் தான் இது பண்ணுறான், இஸ் இன் கம்ப்ளீட் ஆங்கர். when the scene starts, he goes about to bang and it's the same dialogue that repeats saying that அடி எவ்வளோ வேணா அடியானா என் கூட பேசு ப்ளீஸ். அங்கே வந்து அடி எவ்வளோ வேணா அடியானா என் கூட என்னை விட்டுடு ப்ளீஸ்ன்னு. see, she just wants him to hear out, telling இது. and she அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் பில்ட் ஆகி he slowly, okay நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, he is also a matured person now, he slowly tones down hearing her plight. அங்கே தான் I tried to actually tell they both really loved each other. And his form of thing was anger, and her form of thing is to come back and say I'm sorry, I did. எப்பவுமே சார் ஒரு பையனுக்கு அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு வந்து நான் சாரி அன்றைக்கி நான் அப்படின்னு சொல்லும் போது ஆல் இஸ் ஆங்கர் ஸ்லோலி என்ன சாரி, அப்போ இமீடியட்டாக அவன் எப்படி இருப்பான், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லும் போது தப்பு தான், கரெக்ட் தான், நானும் உன்னை ஈஸியாக கடந்துடலாம் தான் நினச்சேன் ஆனால் முடியல அப்படின்னு சொல்லும் போது slowly he starts to, I feel the best film about conversations is the once the other person starts to listen genuinely, if they like the other person, they'll listen. So அந்த சீனில் கிராஜுவலாக அவன் மாறி லைட்டாக he'll have concern when அவன் லைஃப் வந்துட்டு அவள் லைஃப் நல்லா இருக்கா, இட்ஸ் ஜஸ்ட் தட் நானும் நடிச்சிட்ருக்கேன் லைக் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது he genuinely feels that okay maybe, and he's not like celebrating உன் லைஃப் போச்சு பார்த்தியா அப்படிலாம் இல்லாமல் he's like feeling genuinely sad for it. That's where my, though this character is very flawed, you will empathize, you will like him because he starts to respect her, he starts to, there's something inside running with her. And அது அப்படியே கேரி ஓவர் ஆகி அவள் வந்து உனக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சி படிக்கணும் போது இதெல்லாம் உனக்கு தேவை கிளம்புன்னு சொல்லலாம், பட் நானும் படிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் வேர் தே நார்மலி ஸ்டார்ட் டு டாக். இட்ஸ் லைக் ஆஃப்டர் அ லாங் ஃபைட் வில் கம் டு அ பாயிண்ட் வேர் வில் ஜென்ரலி ஹாவ் அ கான்வர்சேஷன் சார். அதுதான் அந்த சீனோட இது. இட் இஸ் a very tricky scene, sir, to shoot. No, and it works like amazingly because
அது சொல்லி முடிக்கும் போது அந்த நானும் படிக்கணும்னு சொன்னால் 48 பேப்பரை நினச்சாலே, ஸோ அதுக்கான டயலாக் தான். நீ ஏன் அப்படி நினைக்கிற, 35 பேப்பர் 35 பேப்பர்லாம் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின். இட்ஸ் அ வெரி இன்ஜினியரிங் திங். லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் படித்தாலே போதும், 13 உட்காந்தாலே பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ எதுக்கு இது. ஸோ அகெயின் ஐ கம் பேக் டு த இமோஷன் பிட்வீன், நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது, இல்லை இதெல்லாம் பண்ணி நீ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன்னா உனக்கு பிடிச்ச பொண்ணோட somewhere my guilt will go away. It's all again dealing with guilt. She's saying maybe I'll be happy that my guilt will fade away, that if I see you settled. And that's when the film becomes very this, because a lot of people would think ex திரும்பி வரா இங்க ஏதோ வேற drama நடக்க போகுது, தம்பி அதெல்லாம் இல்லை இந்த படம். It's to show how beautiful a relationship can be even after breakups, and you know, you can still happily move on. That's the way I kept அந்த சாரி சீன். சார் நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கானா, நான் உனக்கு ஒன்றுமே பண்ணல, பட் இப்போ தோணுது ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஃபார் யூ. அதான். ஸோ அந்த இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப்ல அந்த எல்லாருமே வந்து ஒரு கிளாரன்ஸ் தி ஏஞ்சல் கேரக்டர் தான். அவங்க நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் நிறைய வந்து தேவதா தேவதான்னு சொல்லிட்டே இருப்போம், பட் யூ ஆக்சுவலி ஹேவ் ஏஞ்சல்ஸ் இன் யுவர் மூவி. வி ஆல் பிகம் ஏஞ்சல்ஸ் வென் வி கோ த்ரூ அக்செப்டன்ஸ். த மொமெண்ட் வி அக்செப்ட் அ மிஸ்டேக், சி த ராகவன் கேரக்டர் பிகம்ஸ் ஏஞ்சல் வென் ஹி இஸ் லைக் he's in a rush. அப்போ கூட லாஸ்ட் மினிட்ல how I'm staging scene is she's brought him the shirt, he's brought him the ID card, hall ticket and everything. இப்போ லாஜிக்கா இவன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அது லிபர்ட்டி நமக்கு. ஆமாம், இட்ஸ் ஃபிலிம். பட் ஐ கேன் கிவ் ஹர் த ஐடி கார்டு, இதெல்லாம் கொடுத்துட்டு தான் பார்த்துக்கோ, இதெல்லாம் படிச்சுக்கோ, கடைசி எக்ஸாம்டா ஒழுங்கா பண்ணு. ஹர் கன்சர்ன் இஸ் ஆல்வேஸ் ஆன் ராகவன். அண்ட் இஸ் லைக் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தானோ அப்படி தான் இருக்கான். இஸ் டேக்கிங் எவ்ரி திங் ஃப்ரம் ஹர் வென் ஷி வாஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஈவன் நவ் வென் ஷி இஸ் நாட் ஈவன் இஸ் எக்ஸ். அவன் போயிட்டு இருக்கும்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மொமெண்ட் இஸ் தேர் வெரி ஸ்டாப்ஸ் அண்ட் ஐ பாஸ் இட் அண்ட் இட் டர்ன்ஸ் அண்ட் ஷீஸ் லைக் என்ன, பிகாஸ் ஷீ வாண்ட்ஸ் ஹிம் டு கோ ரைட் த எக்ஸாம் அண்ட் நாட் பி லேட். ஹீ கம்ஸ் டு ஹர் அண்ட் ஹீஸ் லைக், இல்லை உனக்காக நீ எனக்காக இதுலேருந்து என்னென்னவோ பண்ணியிருக்கான், உனக்கு எதுவுமே பண்ணல, ஆனால் இப்போ தோணுது பிரேக்கப் அப்போ அன்றைக்கி சண்டை போடாமல் உனக்காக படுக்கிறேன்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிக்ரெட், மேபி திங்ஸ் would have been, sorry Kirti, I don't deserve you. That's his acceptance, saying that I didn't deserve you. You are a great woman. You have always thought good for me, but I didn't give anything to you. I have always been a taker. So I think he becomes an angel when he says sorry. And she gets that happiness that, you know, okay, finally. She's not accepting the sorry from him, but she's like feeling finally this guy understood. And the relationship beautifully. And கடைசியில் she was to a stage where she's saying, நீங்க ரெண்டு பேரும் சூப்பர். ஸோ அது வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி டு டூ வித் டைரக்ஷன். இட் கேன் கோ வெரி ட்ராமேட்டிக், இட் கேன் கோ இது. an actor should bring that where she genuinely feels happy for both of you. But அவனுக்கு அங்கே guilt ஓடுது when she says நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறோம், பட் திரும்ப திரும்ப நம்மளை துரத்திட்டு. And I come to this thing about your screenplay which is like very very interesting for me. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு டபுள் லேயர் வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, தட் இஸ் ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவள் வந்து இந்த ஜோடி சூப்பர் அப்படிங்கிறா. ஆனால் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தியா இந்த சூப்பரான பொண்ணை நம்ம இப்படி வந்து ஏமாத்துறோமே அப்படின்னு அந்த டபுள் லேயர் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த அவன் வந்து when he takes அவன் சம்பளம் கொடுக்கும்போது அப்பா அம்மாவுக்கு அந்த நம்ம வந்து இந்த அப்பா அப்புறம் அந்த சம்பளத்தை எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம்ல. ஸோ அது வந்து two layers work. அது ஒன்று வந்து நம்ம we are laughing because it's a comedy scene. It's a comedy, but it's also a scene about what a dickhead he is. It's like இவன் வந்து like என்ன இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை போய் you know like இதோட எவ்வளவு கேவலமா இருக்க முடியும். பிகாஸ் அதுவே ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த அப்பா கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கி பிளஸ் எக்ஸ்ட்ரா பணம் வேற வாங்கி. another scene வந்து அந்த when that Kuti Dragon comes and you're using him for comedy, but at the same time as a reflection of mirror. Because you're showing him a mirror. Because நான் வந்து இத பார்த்து தான் ஏன் அந்த பொண்ணு அந்த கீர்த்தி என்ன விட்டு போனா தெரியுது. பிகாஸ் இவ்வளவு அசிங்கமா இருந்தேன், இவ்வளவு கேவலமா இருந்தேன். Do you think that நான் எழுதும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் லைக் ஒரு இதுதான் பேஸ் மீனிங்னா இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கணும்னு யூ திங்க்? எஸ் சார், பிகாஸ் திஸ் இஸ் a beautiful space for me to explore. It's like நான் சொன்னேன்ல சார், ஃபேண்டசி இல்லாத ஃபேண்டசி படம்னு. That's why this is. If this is a time travel film, Pradeep will see a younger version of himself over there as Dragon meets him. ஸோ அவன்கிட்ட எப்படி பேசினா எப்படி இருக்குமோ அதை நான் குட்டி ட்ராகன் வச்சுக்கிட்டேன். அண்ட் இட்ஸ் a very interesting character which is like these days is famous. குட்டி ட்ராகன், குட்டி இது அது இதுன்ட்டு. So I wanted to make the fun element out of him. At the same time, there is a superb drama. Kutti Dragon falls in love with his ex. That drama is there.
எனக்கு என்னன்னா சார் இப்போ நீங்கள் கேட்டிங்களே இந்த செகண்ட்லேன்ட்டு ஐ டெல் யூ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் சார் நான் அனுப்பமாவா அங்கே கீர்த்தியை காமிச்சிட்டேன் வேர் ஷீ இஸ் த டேட்டூ சீனில் ஆமா. கட் பண்ணா the next scene is directly breakup where I'm showing up. So I decided I want to show her in the breakup. You didn't want to show அந்த Even in the phone call also, I wouldn't have shown her face, what she is going through. It'd be completely in Pradeep's because I wanted to open her straight away with the cold coffee. It's a very interesting scene. We'll discuss about it. But என்ன ஐடியானா சார் இப்போ I want audience to feel this guy is a dickhead, like you said, and you laugh, you'll enjoy. நான் சொன்ன மாதிரி தான் இவனை என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் you won't want him in your life. yeah They will enjoy whatever he's doing through with the fun. Big Boss பார்க்குறது அது போடுறது ரீல்ஸ் போடுறது என்ஜாய் பண்ணுறது எல்லாமே அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு கொடுக்க சீன் என்ஜாய் பண்ணுவாங்க பட் you'll still feel what a loser he is அப்படின்னு cut to the next scene is breakup scene and I wanted audience to feel if this girl leaves him it is right. yeah And that is the intention to create this entire bachelor sequence. I didn't want them to fight and she to point out and other things. I wanted to show hero is very very பேச்சுலர் சீக்வன்ஸ் எது சொல்றீங்க அதுதான் சரி அது அவன் அப்பா அம்மா கிட்ட ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வீட்டை கொடுத்துட்டு கட் பண்ண அடுத்த சீனே பிரேக்கப் சீன் தானே சார் ஸோ ஐ டென்ட் ஷோ ஹவு தே ஃபெல் இன் லவ் ஹவு தே லவ் எவ்ரிதிங் கம்ஸ் ஆஃப்டர் த பிரேக்கப் சீன் ஐ ட்ரீட்டட் இன் அ வே தட் இட்ஸ் அ பிரேக்கப் சாங் பட் ஐ ஷோட் how they fell in love in the first half of the song and second half of the song how he goes through it because I didn't want to spend much time on it. I wanted the story to progress. It's basically in a song I finished off everything. இப்போ அதோட அதுதான் சார் இப்போ that's the intention of my இது சார் when you write characters I want audience to first feel this guy is not இது சார் so when Kutti Dragon comes first thing they'll feel is they'll enjoy Kutti Dragon but when Pradeep says டே உன்னை பார்க்கும்போது தான்டா ஏன் விட்டு போனான்னு தோணுது அப்படின்னும் போது அவன் சொல்லும் போது டே ஒழுங்காக படிச்சுட்டு இது பண்ணுற வழியாக பாடுறா இல்லைனா வெளியே போனால் நாய் கூட மதிக்காதுன்னு அவன் சொல்கிறது ஐயா பூமரு திஸ் இஸ் குட்டி ட்ராகன் would have reacted. I mean the dragon would have reacted. So I wanted to tell to myself actually in my college days it really feels when I go back to college how people in my college see me still they remember me 15 years. It's like if I get a chance to go back to Lashat you may do everything inside the college for fun entertainment எல்லாம் நல்லா இருக்கும் காலேஜ் விட்டு வெளியே வந்தால் அவனை ஒரு நாய் கூட மதிக்காது only those 3 friends who are there for you will be always there and you're going to I wanted to tell sir that is what I created with Kutti Dragon and it's a way and one more I could have done almost 1 hour humor track with him entertainment with these 2 characters alone. It could have been a buddy film altogether but there is something called balancing between emotions. I can't spend too much time on him. I have to shift to the next emotion. So the writing process of that especially that scene of X re-entry and this sequence is there no sir where he gets a message from her where he's horny and she needs attention and Kutti Dragon falls in love with idu so many things will happen but it will all happen in 5 minutes. So that நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது you said நான் I had a very tight screenplay நான் ஓவர் ஷூட்டே பண்ணல I think you said or you were really whatever is written அப்படியே இருக்கு and it really feels that because every scene is so tight. எனக்கு அந்த 2.5 மணி நேரம் போறதே தெரியல like what 2 hours 30 something minutes so அது வந்து 34 31 sir okay மிச்சதெல்லாம் அந்த thanks cards and other okay great. So I didn't feel the time go at all because every scene is so like அந்த மொட்டமாடி scene எடுத்தா அதுல வந்து as an audience what am I expecting அவ என்ன சொல்ல போறா அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான் then அவ எதுக்கு திருப்பி வந்திருக்கா அவ அண்ட் ப்ளஸ் அவ டிஸ்கஸ்ட் ஆகாம எதுக்கு அவனை பார்க்க வந்திருக்கா லைக் as in like why should she come to see him already அவன் already ஷூ பண்ணிட்டான் and if her ego is like touched she doesn't need to come but I wanted to sir it's like அவ்வளோ questions இருக்குப்போ அந்த ஒரு சீன்ல it is so compact you answer plus I feel the depth of their love. So இது எல்லாம் இந்த questions எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு because the movie is going forward as in it is she is giving him a this is how you can succeed ங்கற ஒரு பாத் கொடுக்கறாங்க but the forward போகும்போதே you look back at this was the deep love that she had for him but he wasted it. So I'm like that's what I'm saying எல்லாத்துலயுமே ஒரு அதான் சார் இப்போ and one more thing I wanted to try is that X is the reason for him to go in whatever wrong route he is take the wrong route and right now he isn't அதுதான் breaking point of the film sir which is like moves into the next act where he wants to become successful. And again him
அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல்னு ஒன்று சொல்லுவோம், வேர் ஹீ சேஞ்சஸ் அஸ் அ பர்சன் அண்ட் ஹீ நோஸ் there's no other way and this is the route he has to take. And again I wanted the X to be the same factor pushing him to the zone where he has to study. Yeah. So it's like both are again mirrors. Like அவளால தான் இவன் இந்த ரூட்டில் போனான், இப்போ அவளால தான் இவன் படிக்க ஆரம்பிச்சான், அதுக்கு அவளும் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ ஐ வாண்ட் கோ பேக் டு தட். அந்த கல்யாண மண்டப சீன் இருக்குல்ல, அதில் அகெயின் ஐம் சேயிங் யூ குட் ஹேவ் ரிசால்வ் இட் தேர். அந்த இடத்துல வந்து அவன் தப்பை வந்து எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கிட்டான். அவன் வந்து அங்கே அதில் என்ன நடக்குதுன்னா சார், அந்த சீனில் ஹீரோ தப்பை ஒத்துக்கிறான். அது ரொம்ப ஒரு கஷ்டமான சீன் சார். ஏன்னா இஃப் எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் டு டாக் இட் பிகம்ஸ் ட்ராமா. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹீரோ மட்டும் தான் பேசியிருப்பான், வேறு யாருமே பேசியிருப்பான். ஒரே ஒருத்தர் மட்டும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கௌதம் மேனன் சார் வந்துட்டு வாட்ஸ் ராங் வித் யூ ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோ சிட் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்க, அவ்வளோதான். மற்றபடி ஹீரோ வந்து ஹில் பி கீப்பிங் ஆன் த்ரூயிங். இட்ஸ் வெரி, ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா இந்த கல்யாண சீன் பார்த்துட்டோம். இது வந்து இட்ஸ் பேசிக்லி என்னென்னா சார், ஒரு 4 செவத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் பண்ணுறான் ஃப்ராடு ஹீரோ. ஆனால் வெட்ட வெளியில் ஒரு 300-400 பேருக்கு நடுவில் மொத்த குடும்பத்துக்கு முடியும் பால்ஸோட with gutsy he comes and tells his truth. I feel a human becomes a hero when he does mistakes with ஒரு 4 செவத்துக்குள்ள, but he becomes a hero accepting his truth in front of everybody. அந்த இதை கொண்டு வரதுக்காக தான் that sequence, sir. Right. And like you said, the film could have ended there, but that is climax of the film, sir. Where he's accepting his truth is the climax. Yeah. But there's something called resolution after climax. அதான் I want to talk about that. அந்த ரெசல்யூஷன் தான் சார் இந்த படத்தோட இதுவே. இப்போ ஐ டோன்ட் வாண்ட், அது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, when people walk out of the film, I wanted even the ஒரு நார்மலாக கம்மியாக சம்பாதிக்கிற ஒருத்தன் அப்படின்றது கூட நான் சக்ஸஸ்ஃபுல்னு நினச்சி வெளியே போகணும், நான் சக்ஸஸ் எப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு I think we spoke in the previous interview, sir. That is what I actually wanted to communicate. That is what hero understands. நேர்மையாக உழைச்சா சார், அவன் அந்த ஸ்விக்கியாக வரும்போது என்ன சொல்கிறான்னா, சார் நான் இப்போ நல்லா இருக்கேன் சார், அன்றைக்கி மட்டும் தப்பு ஒத்துக்கலைன்னா மேபி நான் அமெரிக்காவில் இருந்திருப்பேன், லைக் would have been successful. But நிம்மதி, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் சார். when he says that happy, I took 3-4 shots of that continuously because I wanted audience to feel that ஹாப்பியாக இருக்கேன் சார் அப்படின்னும் போது it should be very genuine. அண்ட் அவர் வந்து he loved that concept. நான் கூட ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சேன்டா, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் ஹவு கேன் திஸ் ஹேப்பன் டு ஹிம்? அவன் இவ்வளோ பண்ண ஒருத்தன், பட் ஹீ சேயிங் திஸ் அண்ட் இஸ் கோயிங் டு சம் அதர் ஜாப், ஸ்விக்கியாக ஒர்க் பண்ணுறான், இது பண்ணிகிட்ருக்கான், பார்ட் டைமில் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கான். எப்படி அது நடக்கலாம் அப்படின்னும் போது ஐ ஹேட் திஸ் கேரக்டர், த ஃபாதர் கேரக்டர் ஹூ இஸ் கண்டினியூஸ்லி சீட்டிங். அண்ட் ஐ ஃபவுண்ட் தட் ஐடியா ஆஃப் சார், இட்ஸ் அ வெரி ஓமைக்கடலில் திங் சார். நீங்கள் இப்போ ஓமைக்கடலில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து டாய்லெட்டுக்கு உட்காந்து கம்ஃபர்ட் பார்த்துட்டே இருப்பார். இட் வில் லுக் அ லிட்டில் யாரா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல he has a story behind it. His mother died because of there's not one toilet and the snake bit. That is the reason for him to give free toilets and check. So அங்கிருந்து தான் his idea for making toilets originated because his mother passed away without a toilet அந்த கரோரமோ அதுங்கறதுல. சேம் சார் இங்கே ஒருத்தன் லைஃப்பில் யாருமே இல்லை சார், அவன் கல்யாணம் நடிச்சு வீடு போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னும் போது ஒருத்தர் திருப்பி எழுந்து ஓடுறதா இருந்தால் யாரால் இருக்க முடியும் அப்படின்னும் போது த ஃபாதர் கேரக்டர் கிக்ஸ். த மதர் இஸ் ஸ்டில் ஆங்கிரி. ஃபாதர் கேரக்டர் கிக்ஸ் இன் வாஸ் வெரி நேவ். ஐ ஆல்வேஸ் இந்த படம் எழுதும்போது ஒன்று பிலீவ் பண்ணேன் சார், அப்பா ஸ்ட்ரிக்டான அப்பா அவருக்கு அடிக்கிறாருன்னா பார்த்தாச்சு, பட் நான் நேவ், நான் வந்து ரொம்ப இன்னசென்ட், நீ ஏமாத்திருக்கேன், ஆனால் நீ எவ்வளோ ஏமாற்றியும் நான் திரும்பி உங்ககிட்ட அதே அன்போடு கொடுக்கும்போது தட்ஸ் வை ஹீரோ பிரேக்ஸ் டவுன். தட்ஸ் வை பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் பிகாஸ் ஐ ப்ரோக் டவுன். எஸ், யூ நோ வை. நம்ம ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா ரொம்ப அடிக்கிறாரு, அதுனா கூட ஆடியன்ஸ் கிட்டே பாவம் விட்டுருங்கடான்னு இருக்கும். நான் என்னை எவ்வளோ ஏமாற்றியும் நான் கடைசியில் வந்து நீ என் புள்ளதான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்லி எனி ஹியூமன் தேடுவான் சார். ஏன்னா ஒரு இது இருக்குது சார், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, ஒருத்தனை எவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்ற முடியும் அப்படின்றது இருக்குது. ஆனால் அவன் ஏமாறல, அவனுக்கு தெரியும் நீ பண்ணுறதுலாம் தப்புன்னு, ஆனால் உன் மேலே இருக்க அன்பில் வந்து அவன் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறான். அதுக்கு மேலே அவனை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. இஸ் லைக் தட் இஸ் இஸ் பிக்கஸ்ட் வெப்பன், நாட் ஆர்மி ஆர் எனிதிங். லவ் இஸ் இஸ் பிக்கஸ்ட் வெப்பன் அண்ட் தட் இஸ் வை அவர் போயிட்டு எல்லாமே. ஸோ எவ்ரி திங் இஸ் கான் இன் இஸ் லைஃப். ஐவ் செட் அப் லைக் தட் இந்த கல்யாணம் பண்ணுறேன், எவ்ரி திங் இஸ் கான். மிஷ்கின் ஆல்சோ ஹேஸ் டவுட், அவன் அப்புறம் பார்க்கல, அவன் லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சேன் அப்படின்ற போது ஐ காட் தட் இது த ஃபாதர் கேரக்டர் ஜெயிலில் பிக்கப் பண்ணுறாரு. சேம் இது இட் ஹேஸ் லாட் ஆஃப் ரிசம்பிளன்ஸ் வித் மை ஃபாதர்ஸ். இஃப் யூ வாண்ட் ஐ கிவ் யூ த ஃபோட்டோ. படம் பார்க்க வந்தார். ஸோ 30 people அப்பா அம்மா. அந்த அந்த கல்யாண வீட்டுனா கூட அவர் அதே கெட்டப்பில் தான் போவார். ஐ ஷோ யூ வில் லிட்டரலி கனெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு,
how personal life and everything literally. So if you see, this is my father. Right. That same Zolna Bay. My mother Chitra, that is Marimuthu alias Dhanapal. But this Cholna Bay, that's in innocence, whatever. அதெல்லாம் தான் சார் ட்ரெய்ட்ஸ். அந்த சோல்னா பை, அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் வந்து கண்ணாடி இல்லாமல் இது பையன் டியூக்கில் சுற்றிட்டு இருப்பான், ஆனால் அப்பா இந்த பைக்கில் தான் போயிட்டு இருப்பாரு. இட் ரிசம்பிள் லாட் ஆஃப் how much efforts they have put to make me live a very in the life. And also அந்த இது இருக்குல்ல சார், அந்த அந்த 7 வருஷம் why they are doing this, because அந்த அந்த அதுக்கும் ஒரு இது இருக்குது சார். 7 years லேட்டாக பிறந்த பையன், ஒரே பையன். ஸோ அதனால அந்த ஒன்லி சன்னா அந்த ஒரு அன்பு அதிகமாக இருக்கும், பிகாஸ் தவன் வந்து பெற்றது அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஆல் மை பர்சனல் லைஃபோட சில இது. அந்த ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், சி இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த படத்தை பார்த்தேன்னா தென் ஐ சே என்னடா அது உலகத்தில் வந்து தப்பு பண்ணி யாருமே சக்சீட் ஆகலை. எவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலி இஃப் யூ லுக் அட் இட், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற முக்காசி பேர் வந்து they've done something wrong ன்னு வச்சுக்கோங்க. They've done what Pradeep has done in this movie. But it's the lovely fantasy of cinema that we think gives you that hope. It gives you hope. It gives you this fantasy, lovely fantasy that இப்படி பண்ணாதான், நம்ம உண்மையா இருந்தாதான், நம்ம வந்து நேர்மையா உழைச்சாதான் நம்மளுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும். And that let me like so அந்த that lovely fantasy, I love that zone you exist in, which is like இது ரியாலிட்டியும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபேண்டசியும் இல்லை, அது ஹோப் சார். அந்த ஒரு மிட் ஜோன், that's a lovely zone. And அவர் சொல்லும் போது கூட when Mishkin says நம்ம எல்லாரும் சக்ஸஸ் நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம், பட் ஆல் ஆஃப் அஸ் ஃபால், பட் அப்படியே விழுந்துட்டோன்னு அங்கேயே லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஃபேட் அவே பிகாஸ் வி ஹவ் கான். பட் திரும்பி எழுந்து ஓடுறது தான் பெரிய சக்ஸஸ், விச் இஸ் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இன் ட்ராகன். ஹி ஃபவுண்ட் சக்ஸஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், ஹி ஃபெல், பட் திரும்பி எழுந்துரு. ஸோ இன்டர்கட்டில் சினிமேட்டிக்காக ஹி ஓப்பன்ஸ் இஸ் டோர் அண்ட் கம்ஸ் மாஸ் சீன் கட். ஹீல் சே திரும்பி, ஐ மீன் ஸோ தேர் வில் சே திரும்ப எழுந்து ஓடுறது தான் பெரிய சக்ஸஸ். ஹீல் கிக் ஸ்டார்ட் இஸ் பைக் அண்ட் ஹீல் கிவ் அ ரைசர் டு ஷோ தட் சவுண்ட் ஆல்சோ ஆட்ஸ். இட் சேஸ் தட் ஐ எம் த்ராட்லிங் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். எழுந்து ஓடுறது தான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது, இன் தட் வே டிராகன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா சார், எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய பேர் சார் சக்ஸஸ் பார்த்தவங்கன்றது ரொம்ப கம்மி சார். அதில் அடி வாங்கினவங்க தான் சார் நிறைய பேர். திஸ் ஃபிலிம் கிவ்ஸ் இது டு சே, இஃப் யூர் ஃபைட்டிங் பேக் அகெயின் அண்ட் அகெயின் இன் யோர் லைஃப், நாட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் பேஷனில் தோத்துட்டீங்க அதனால் லைஃப் அது மட்டும் கிடையாது, but you still have a different life to go. You're kickstarting your life and taking a different detour altogether. Still you're successful because you picked yourself up. அப்படின்றது தான் I wanted to this. I think that is the biggest hope. If I didn't make this film and I've seen this, I would have taken this home if I was a short film maker or the guy who got rejected, not even getting a 5 minutes time to narrate my story after waiting for 7 months. After seeing this, I would have got hope. Yeah. So I wanted to give hope. That's why I say all my films, the climax of the film, the takeaway of the film will be something similar to Frank Capra's It's a Wonderful Life. And the music, the climax music will be similar to Toss the Feathers, Course. Because I keep, நான் யோன் கிட்டேயும் சரி இதுலேயும் எடிட்டில் ஓமை கடவுளைக்கும் ஒரே மியூசிக் தான் வச்சேன். எண்டு டாஸ் த ஃபெதர்ஸ் தெரியுங்களா சார், அந்த பேண்டோட இது செம்மையாக இருக்கும், லைக் சேம். And this film was also same. I think all my films forward. So the Simbu film also is something. It will definitely, sir. It gives me a lot of hope, sir. I think இங்கே சூப்பராக வேறு மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சார். I think people look up to my film right now. At least now I can say I did 2 films. I think why I think the film is resonating is because I think my films are giving a hope, saying that you still have a chance to correct your mistakes. You still have a chance to, உன் லைஃப்பில் ரொம்ப உனக்கு பிடிச்ச ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, விட்றாத. There is still a hope. There is still a hope in this film that Dragon may become anything successful from you because he knows he has faced everything in his younger age. எல்லா தப்பையும் பார்த்து திருந்திட்டான். ஸோ அதுதான் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் கூட ஒரு தப்பு பண்ணி திருந்தினவன் இனிமேல் லைஃப்பில் தப்பே பண்ண மாட்டாமா, அதனால நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இட் ஆல் ரெசனேட்ஸ். இட் டசன்ட் ஃபீல் லைக் ஃபோர்ஸ்ட். இப்போ அவுட்வேர்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டு அவர் பிரின்சிபலே ஒரு பொண்ணு அவர் கொடுப்பாரா அப்படின்னு கேட்கலாம். But it's convincing throughout the story where like he may do it because he has seen. Because I'm so into the movie that என்னால வந்து
அந்த படம் பார்க்கும்போது ஒரு அப்ஜெக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு பிகாஸ் ஐம் கம்ப்ளீட்லி into the film. And before we go further, I want to thank you for that because as in my job, I see so many films. Like Malayalam film, this thing, that thing, everything, right? Foreign films and all that. And sometimes ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு படம் பிடிக்கும், நம்மளுக்கு பிடிக்காதுன்னா அவ்வளோ ஒர்க் ஆகுது, பட் ஆடியன்ஸ் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அண்ட் சடன்லி ஒரு மைண்டில் வந்துடும், என்னடா நம்ம தான் வந்து ரொம்ப படம் பார்த்து ஒரு மாதிரி மறந்து போயிட்டோமோ, நம்மளுக்கு தான் வந்து ஒரு இது வரலையோ, am I getting distant? Because you don't want that to happen, இல்லையா? Because அது வந்துருச்சுன்னா then you're useless. You can't do anything. But this film, I was laughing, I was like literally crying, like and like there were scenes where I was literally crying. So people will be like Bharadwaj Rangale. I cry a lot of movies. I cry very easily at movies. So people have an image, they go strict talk அந்த படத்தை பாப்பீங்க. இல்ல நான் ரொம்ப ஈஸியா அந்த படத்துல அழுதுறேன். எனக்கு அது ஒண்ணுமே கிடையாது. In fact, I have like when I want to get into a mood, I have a list of cry films. So but to get into this Tamil zone where ஒரு ஹீரோ ஒரேடியா செலிப்ரேட் பண்ணாம கெத்து காமிக்காம ஒரு காமிச்சாலும் வந்து ஒரு ஆர்க்கோட கான்டெக்ஸ்ட்ல காமிச்சு, I was like that was just like a very big reassurance that okay, I'm still connected to எனக்கு நான் ஆடியன்ஸ் நேற்று தேட்டரில் நான் எதிர்பார்க்காத இடத்துக்குலாம் கை தட்டினாங்க சார். ஐ நோ த ஹியூமர், த சீன்ஸ், எவ்ரிதிங். இல்லை, எனக்கு எங்கே தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர் தெலுங்குன்னா, இவன் உண்மையை ஒத்துக்கிற போது என்னால் ஒருத்தன் லைஃப் கெட்டுடுச்சு சார், என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் அந்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போதும், ஏண்டாவில் கெட்டவனாக இருக்க, அதுதான் தட் இஸ் த ட்ரெய்லர். ஏண்டாவில் கெட்டவனாக இருக்க, அம்மா நான் கெட்டவன் தான்மா, ஆனால் என் தப்பை என் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு நினச்ச அளவுக்கு கெட்டவன். தட் இஸ் ஆல் ஆஃப் அஸ். என் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுன்ற அளவுக்கு கெட்டவன், ஆனால் இன்னொருத்தன் லைஃப்பை அழிச்சிட்டு வாழணுன்ற அளவுக்கு கெட்டவன் இல்லை. தட்ஸ் வேர் பீப்புள் கிளாப்ஸ். ஐ தாட் இட் பி அ வெரி இமோஷனல் மூமெண்ட் வேர் பீப்புள் ஸ்டே சைலண்ட். என்னன்னா அறத்துக்கு எப்பவுமே பெரிய இது இருக்கணும் போது பீப்புள் கிளாப்ட். ஐ ஃபெல்ட் லைக் வாவ், பிகாஸ் இட் டசன்ட் ஹேப்பன் இன் ரியல் லைஃப். எஸ், பிகாஸ் அதான் அந்த ஹோப்ங்கிறது வந்து, பிகாஸ் நான் வந்து ஆஃப்டர் நான் அந்த ஃபீல் குட் தட் ஐ கெட் ஃப்ரம் த மூவி ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், அப்புறம் வந்து திருப்பி when I face reality, when I go back to the real world, I know that good will win, evil will lose. அதெல்லாம் வந்து ஒரு fantasy தான். Films are not meant to change you on a everyday basis. No, அதான். But அந்த that cushion of feel good that I get is the biggest takeaway from this film. See, I know that நீங்க சொன்னீங்க, எனக்கு I wanted to show that success வந்து நேர்மையாக தான் உழைச்சி வாங்கணும். That is the theme of the film. But இந்த ஐடியா how did it get sparked? சார், எனக்கு டிராஃபிக் சிக்னலில் வந்து நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன் சார், நிறையா பண்ணியிருக்கேன் நான். அதான் சி த திங் இஸ் ஐ ஹாவ் மை ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ. நம்ம டிராஃபிக் இந்த இப்போ அந்த அப்பா கதையோட டெரிவேட்டிவ் இருக்குல்ல, த எண்ட் வாட் இட் டாக்ஸ், தட் இஸ் ஜார்ஜ் மரியான். அதுக்கும் இப்போ நான் சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கும் சார். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட், பட் ஐ டோல்ட் இட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி த்ரூ மரியம் ஜார்ஜ். வி ஆர் ஆல் ஸ்டாண்டிங் இன் அ சிக்னல். நம்ம ரெட்டு கரெக்டாக போடுற வரைக்கும் ரெட்டில் வந்து இருக்கும்போது நின்றுடும். அந்த ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் மாறுற இடத்துல அந்த கிரே ஆரஞ்சு இருக்குல்ல சார், டப்புன்னு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ரைஸ் ஆர் த்ராட்டில். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் ப்ளஷர் ஆர் இது. இட்ஸ் பேசிக்லி இஃப் யூ திங்க் இட்ஸ் அட்டர் நான் சென்ஸ், யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் அந்த க்ரீன் மாறுறப்பவே நம்ம ஊரில். ஆனால் என்னென்னா இப்போ நம்ம அதை பண்ணுறோம். சரி ரெட்டில் போயிடலான்னு கூட போயிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ரெட்டு போட்டிருக்கு, யாரும் பார்க்கல, ஓகே இங்கே போலீஸும் இல்லை கேமராவும் இல்லை, போயிடலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். நானும் போயிருக்கேன். நம்ம போகும்போது நம்ம போகிற இதனால இட்ஸ் ஓகே வி வுட் ஹவ் கான். பட் நம்ம பண்ணதுனால இப்போ ஆப்போசிட் சைடில் ஒருத்தன் வரான் இல்லையா, அவன் நமக்காக பிரேக் அடிச்சோ இது பண்ணியோ, இஃப் சம்திங் ஹேட் ஹேப்பன் டு ஹிம், நமக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது சார். வி வுட் ஹவ் ஜஸ்ட் கான். நம்ம பாட்டு போயிருப்போம் நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி. பட் நமக்கு வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். பட் நமக்கு யூ போட்டு வரும்போது இல்லை சிசிடிவிலையோ இதுக்கு காரணம் நீ தான்னு தெரிய வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். சே கை ஹூஸ் டிரைவிங் அ பைக், அவன் வந்து நம்மளால் பிரேக் போட்டு கீழே வந்துட்டான் நம்ம கார் இப்படி போனதுனால அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். won't we regret for rest of our life? கரெக்டாக சார்? இதுதான் சார் இது. நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக ஜென்யூனாக நல்லவங்க, ஹியூமன்ஸாக நல்லவங்க தான். we don't want harm to happen. it's just that நம்மளுடைய ஜேர்னியில் நம்ம போயிடுவோம். அது அடுத்தவங்களுக்கு தப்புன்னு பண்ணுறோன்னு தெரியாதப்போ. ஆனால் அடுத்தவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ என்னவா இருக்க போகிற? நீ பண்ண ஒரு விஷயத்தினால உன் லைஃப் நல்லா இருக்குது, ஆனால் இன்னொருத்த லைஃப் கண்டிப்பாக என்ன பண்ண போகிற? ஒன்று நீ வந்து செல்ஃபிஷ் க்ரூவட் இதுவாக இருக்கேன்னா சரி இது யாருக்கும் தெரியாது, நானாக ஒத்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து
இதுக்கு போயிடுவேன், உன் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் நிம்மதியாக இருப்பியா? அதிலும் நீ நிம்மதியாக இருக்குன்னா நீ மனுஷன் கிடையாது, நீ சம்திங் எல்ஸ், நீ ஏலியன் கூட இல்லை, ஏலியன் அட்லீஸ்ட் ஹேவ் இமோஷன்ஸ். திஸ் இஸ் மோர் லைக் ஹியூமன் சார். அந்த இடத்துல ஹீரோ நம்ம நல்லா வாழணும்னு நினச்சோம், ஆனால் இன்னொருத்தன் லைஃபை எடுத்துட்டோமேன்ற அந்த இது சார் எனக்கு அது நிறையா வந்திருக்கு சார். ஏன்னா இப்போ நம்ம இன்டர்வியூவில் போகிறோம், ஏதோ ஒரு இப்போ நான் என் அசிஸ்டன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் சார் நான் ரொம்ப கிளியராக என் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஐ மேக் ஷுர் தட் நீ ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் வர்றதுனால இன்னொருத்தனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி போகுது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் சார். அதுதான் சார் ஐ ஃபீல் இஸ் த பிக்கஸ்ட் இது. நம்மளுடைய சக்ஸஸ்க்கு நம்ம ஓடுறப்போ நம்மளோட அவசரத்துக்கு இன்னொருத்தன் லைஃப்பை பலி கொடுக்குறது அப்படின்னும் போது ஐ மேட் த ஹீரோ கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் தட் கிளிஃப் ஹேங்கர் பாயிண்ட். நவ் யூ டேக் த டிசிஷன். யூ வாண்ட் டு பி a hero, you want to be a human, or you want to be the same dragon அப்படின்னும் போது அவன் கேரக்டரே அங்கே புனிதமாகுது. வாட் எவர் இட் பிகம்ஸ் he becomes a superhero actually when he accepts it the moment. இது அவனும் உடனே அந்த பையன் இது பண்ணோன்னே நைட்டாக போய் பிரின்சிபல் கிட்டலாம் சரண்டர் ஆகல சார். he takes that guilt, he transforms it. He's like, okay, maybe we can live with it அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். கல்யாண மேடை வரைக்கும் போகிறான். the last moment he'll see Mishkin and the dialogue, அப்போ நான்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் லைஃப்பில் நான்லாம் முன்னுக்கே வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் கேட்குற அந்த இது இருக்குல்ல, தட் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் he knows there's no more. ஸோ அதுதான் அதுக்கான இது சார். இது அப்படியே இந்த டிராஃபிக் சிக்னல் சீன் தான் கிளைமேக்ஸ் மரியம் ஜார்ஜ் சொல்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் டிராஃபிக் சிக்னல் இருக்கும்போது உங்களுக்கு தோணுன ஐடியா இட்ஸ் இது சார், இதுதான் மேட்டர். No, but like how did it come to you? It genuinely, it's there inside, sir. Like lot of questions we have about it, sir. It comes. இல்ல, no, I'm going to press on this. What I'm trying to say is, இப்போ வந்து ஏஜஸ் உங்ககிட்ட வராங்க, எனக்கு பிரதீப் ரங்கநாதன் டேட் இருக்கு, உங்ககிட்ட கதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. Let's assume that's what happened. எனக்கு இந்த கதை தான் பண்ணணும். How do you get that core? How did it come? சார் அதுதான் சார். இப்போ நீங்கள் என்னன்னா சார், once you start writing, இதோட ஐடியா வந்து when we discussed when we started, ஒரு 48 அரியரை கிளியர் பண்ண காலேஜ் போகிறான்ற ஒரு That was the starting point. That's all. Okay. Yeah. This is what we discussed, and like, a guy going back to college, what it is. But when I started to write, so the core, the spark was going back to college. Yes, going back to college. That's it. But now when you build characters, when you build story, we build the idu. So first in the line, in the 40 days clear panna poranradhu we discussed. Now when I'm starting to write, I wrote the story, screenplay, dialogue, everything. So we discussed this idea, the entire thing, like, because I like to write alone and other things. So இப்போ என்ன ஆச்சு, இப்போ நம்ம இந்த கதையில் என்ன சொல்ல வரோம், why are we telling the story, இப்போ யாருக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னும் போது இந்த இது எல்லாமே வருது சார். It automatically starts to, I don't know how to explain. It's like I'm building a character. Now I'm showing a dragon. இப்போ அவன் I wanted to tell, like, at the end of the day, படிக்கலனா ஒன்றுமே இல்லை, அதுதான் education is the only thing that can இது. ஸோ நான் இப்போ இந்த கேரக்டரோட இந்த ப்ளே இதெல்லாம் கொண்டு வரேன். Now I've set the beat points of the film where I wanted to end the film this way. It's all a spark that is coming, sir, honestly. Because I wanted to talk about success and failure. So எனக்கு அங்கே என்னோட ரைட்டிங்கில் ஸ்டார்ட் ஆன ஸ்பார்க் வந்துட்டு, ஒருத்தனை ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் காலேஜில் ஒரு பிரின்சிபல் சொல்கிறாரு, அவனே திருப்பி கிளைமேக்ஸில் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறாரு. அதே இதில் சக்ஸஸ்ஃபுல்னால் அவன் என்ன கிளிஸ்டானா, அவன் லைஃப்பில் இது ஏதாவது சிஎம் ஆகிட்டானா, ஜனாதிபதி ஆகிட்டானா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அவன் ஸ்விக்கி ஓட்டுறான், அவன் நேர்மையாக சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான், ஹாப்பியாக இருக்கான், இதுதான் சக்ஸஸ்ஸு. அப்போனா இப்படி இருந்தவன் ஏன் இப்படி ஆறான், இதை ஏன் அவர் சக்ஸஸாக பார்க்குறாரு, ஏன்னா அவன் திரும்பி ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் ஐ நீடட் அ வெரி சாலிட், ஹானஸ்ட்லி, லைக் நான் அதான் சொல்லிட்டு இருக்கும்போது வென் ப்ரொடக்ஷன், இப்போ பிரதீப் எல்லாருக்குமே, பிரதீப் ஆக்சுவலி லவ் த இது கிளைமேக்ஸ். பட் ப்ரொடக்ஷனில் இவங்க சொல்லும்போது இந்த அப்பா இந்த இமோஷன் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தேவையா, லைக் த ஃபிலிம் இஸ் வெரி என்டர்டெய்னிங். ஏன்னா இட்ஸ் லைக் தேர் என்டர்டெயின் த்ரூ இந்த இதுன்ட்டு அதை சொல்கிறத விட அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி பார்க்கும்போது அதில் இருக்கிற இதுவே வேறு சார். ஸோ சேம் அருண் சார் அண்ட் அர்ச்சனா மேம் எல்லாருமே படம் பார்த்துட்டு தே ஆல் க்ரைட். நான் சொன்னேன், மேம் இது பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் தட் இஸ் வேர் த ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ், வேர் த மேன் ஸோ இன்னசென்ட்லி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு வருவார் சார். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் he tells one beat வேர் நீ என்னைக்கு எல்லோரும் முன்னாடி உண்மையாக ஒத்துக்கிட்டு, ஐ மீன் சின்ன வயசில் நான் ஓட்டப்பந்தயம் ஓட்டுறப்போ பக்கத்தில், அதுதான் சார். இப்போ அந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, அதே தான். நான் டிராஃபிக்கில் ஓடிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்கவன் ஓடிட்டு அவன் போய் ஜெயிச்சிட்டான்ப்பா, அன்றைக்கி உடஞ்ச கால் நான் தாங்கி நடக்கிறேன். ஸோ இந்த பேசிக்காக இந்த சோல்னா போய் இந்த கால் லைட்டாக அதெல்லாம் என் அப்பா கேரக்டர்லேருந்து எடுத்துக்கிட்டேன் சார். அவர் ஏன் அப்படி இருக்கிறதுன்றதை வந்துட்டு நான் இப்படி
லைக் ஐ பில்ட் இட் அரௌண்ட். ஸோ அவர் அதை எப்படி பாசிட்டிவ் அதே தப்பை இப்போ ஒருத்தன் உடஞ்சி போய் கிடக்குறான் சார். எப்படி உடஞ்சி போய் கிடக்குறான்னா லைஃப்பில் எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. ட்ரிப்ளிகேனில் ஆரம்பித்தவன் திருப்பி ட்ரிப்ளிகேன்லேயே வந்திருக்கான். இப்போ அவனுக்கு லைஃப்பில் அவனுக்கு ஒரு இது தேவை. யாரால் பண்ண முடியும்? எவ்ரிபடி ஹேட்ஸ் him, எவ்ரிபடி ஹஸ் லெஃப்ட் him, only his father or mother can do. அதுதான் சார் the parents, that's why the film is a family entertainer, because நம்ம உலகத்தில் எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்ன இருந்தாலும் அப்பா அம்மா தான் கண்டிப்பாங்க, ஆனால் அவங்க தான் கூட இருப்பாங்கன்னு ஐ திங்க் at the end of the day it all comes down to parents. And I think நீங்கள் சொன்ன ஃபேமிலி என்டர்டெய்னர், lot of films try to be family entertainer, but I think why this succeeds is because இது வந்து ஒரு it is both relatable and fantasy, like ஒரு ரிலேட்டபிளா லைஃப் மாதிரி இருக்கு. எல்லா அப்பா அம்மா நிறைய பேர் இப்படி தான் சார் இருக்காங்க. ஏன்னா மை ஃபாதர், ஐ ரிமெம்பர் சார் when I was in 12th, நான் ஏதோ ஒரு 11th சார், ஆக்சுவலாக நான் ரொம்ப நல்லா படிப்பேன் சார். 10th பயாலஜியில் சென்ட்டேன், பட் 11th ஓவர் ஆட்டம் என்னை ஸ்கூலே மாற்றிட்டாங்க. ஸோ இவன் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆக மாட்டான் தூக்குன்னு. ஏன்னா ஒரு இட்ஸ் லைக் ஐம் நாட் லைக் இன் பிட்வீன் சார். ஐம் எய்தர் திஸ், ஐம் நாட் இன் பிட்வீன், ஐம் நாட் திஸ் பேலன்ஸ் பர்சன். எங்கள் அப்பா ஒரு வாட்டி வந்து என்ன சொன்னார், நான் எக்ஸாம் போகிறப்போலாம் படிக்கிறப்போ இது பண்ணும் போதெல்லாம், ஹெல்த்து தான் முக்கியம். தி இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் மை மார்க்ஸ். இது லைக் உன் ஹெல்த்து தான் முக்கியம், நீ ஹெல்த்தை பார்த்துக்க. மற்ற மார்க்கு இதெல்லாம் ஓகே, தோ ஐ ஸ்டடி வெல், பட் தட்ஸ் வாட் இஸ் இன்டென்ஷன். மை பேரண்ட்ஸ் வாஸ் நெவர் டு இது சார். ஐ திங்க் somewhere the way we are brought up, the way people இது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் சார். அந்த அதுதான் நம்மளை ட்ரைவ் பண்ணுதோ என்னவோ. ஐ திங்க் என் அப்பா அம்மாவை நான் ரொம்ப வெள்ளந்தியாக பார்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லுடா சார், நான் ஃபாரின் லவ் பண்ண போகும்போதெல்லாம் இவங்ககிட்ட நான் துபாயில் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ணா துபாயில் பத்திரமா இருக்கியாடா, எல்லாம் பிரச்சனை இல்லைல்ல, இல்லைம்மா என்னன்னா ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருப்பேன், துபாய் போகிறேன் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் போகிறேன்னு சொல்கிறேன் சார், லவ் பண்ணுற போகிறதுக்கு ஃபாரினுக்கு. எங்கள் அப்பா வந்து பாஸ்போர்ட் பார்த்துறாரு, என்னடா துபாய் போகிறேன்னா ஜெர்மனின்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்பாரு. இல்லை பையன் வீடு வந்து துபாய், பொண்ணுக்கு வந்து அடுத்தது அப்படி அங்கேருந்து ஜெர்மனியில் போய் இருக்கும். ஓ அப்படியா பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடு, ஸ்வெட்டர்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சரி, எனக்கு பார்க்கும்போது நான் இப்போது இட் வாஸ் இது சார். பட் when I look back, it's just that they are so innocent. அண்ட் எனக்கு அப்புறமா நான் ஓமேக்கெல்லாம் முடிஞ்சப்போ தான் தெரியுது நான் என்னெல்லாம் பண்ணேன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கீழ் மாடி நான் மேல் மாடி, நான் பேசுகிறது அழகாக கேட்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் they didn't bring it to me to not இது. ஸோ இட்ஸ் லைக் அந்த இன்னசென்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, இப்போலாம் ரியலாக இருக்காங்க சார். அண்ட் அந்த அப்பா கிளைமேக்ஸில் சொல்லும் போது கூட, என்னாலும் விட அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம். when a father says, see என்னைக்கு உண்மையை வச்சுட்டு அப்பயே நீ என் புள்ள தான், அதுக்கெலாம் ஒரு பெரிய தில் இருக்கு வேணும். தட்ஸ் வாட் இஸ் ட்ரைஸ் டு சே. அண்ட் எல்லோரும் போயிட்டாங்கன்னு வருத்தப்படாத கண்ணு, திரும்ப எழுந்து ஓடு, அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எவனாக இருந்தாலும் உடைவான். பிகாஸ் இருக்கலே ஒன்றை தான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் நீ இருக்கலே உனக்கு தான் என் மேலே யூ ஷுட் ஒன்லி ஹேவ் த மோஸ்ட் ஹேட்டட், பட் யூ நாட் டூயிங் எனிதிங். தட் இஸ் த பிக்கஸ்ட். நம்ம சொல்லுவோம்ல, டே என்ன அடிச்சிரு என்ன வேணால் பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு பேசாமல் மட்டும் இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மொமெண்ட் தான் சார். இப்போது பிஃபோர் வி கோ ஃபர்தர், நீங்கள் வந்து இந்த ஒரு ஐ வாண்ட் சே டெம்ப்ளேட், பட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்கல்ல, தட் இஸ் ஐ ஹாவ் அ ஃப்ளாட் பர்சன் ஹூ கெட்ஸ் அ சான்ஸ் டு ரீலிவ் லைஃப். அந்த இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, த்ரூ அ காட் ஃபிகர். அதில் விஜய் சேதுபதி, இதில் வந்து மிஷ்கின் இஸ் த காட் ஃபிகர். மயில் வாங்கினேன் ஒரு பேர் படத்தில், which is the முருகரோட பேர். The resemblance, lot of things will be there. It's a subtext that we have done. The Kandashashti Kavasam will start when you come into the house initially, அந்த ஃபேஸ்லேருந்து ட்ரிப்ளிகேன் வீடுக்குள்ளே வரும்போது, அகைன் கிளைமேக்ஸில் அவங்க அப்பா ஜெயிலேருந்து கூப்பிட்டு வரும்போதும் அகைன் த சேம் கந்தசஷ்டி கவசம் வில் ரிப்பீட். அண்ட் ஆல்சோ சாலி வாங்கினேன், அது பின்னாடி ஒரு இது இருக்குது சார், இவர் உலகத்தை சுற்றி மாம்பழத்தை வாங்கிட்டாரு, இவர்களே பண்ணிட்டாரு. ஸோ முருகன் டிசர்வ்ஸ் த மாம்பழம் அப்படி கொடுத்த மாதிரி ஒரு தியரிலாம் இருக்குது விநாயகர். ஸோ அந்த ஒரு இது. அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி த லாஸ்ட் ஷாட் பிஃபோர் ஹீரோ கெட்ஸ் அப், இந்த கெட்டி மேலம் ஷாட் இருக்குல்ல சார், தட் வில் பி அ ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் த முருகர் இது சில டு திஸ் பீப்புள் ஒரு இது. ஸோ அது சும்மா ஒரு நான் டிவைன் இன்டர்வென்ஷன் நான் பிலீவ் பண்ணுறேன் சார். அண்ட் ஐ எம் ட்ரைங் டு சம் ஹவ். ஸோ இது வந்து do you think that இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் வேரியேஷன்ஸ் பண்ணியே நிறைய படம் பண்ணலாமா? இல்லை வில் அட் சம் பாயிண்ட் வில் பீப்புள் ஸ்டார்ட் சேயிங், ஏய் அஸ்வத் படமா இப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்டர்வெல்ல எங்கேயாவது அனுப்புவா செகண்ட்? இல்லை சார், இப்போ அடுத்த பண்ணுற எஸ்டிஆர் படம் அது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் த கேரக்டர்
it so happened that this character needed that kind of a redemption, sir. டிராகன் Dragon. But Dragon is a redemption story. At the end of the day, how இது அர்ஜுன் டிராகன் எல்லாருமே இதுதான். It's just that I want to keep my actors more human, sir. I don't want to glorify them as இது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல அவன் ஸ்விக்கியில் இப்படி ஓடிட்டு ரூமில் கதவை தர அதுதான் மாசிங். ஆக்சுவலாக அந்த மாசிங் நடக்கிறதுக்கு அவ்வளோ பில்டப் தேவைப்பட்டிருக்கு. And I want to show my heroes in a very, even if I'm doing with STR next film, I'll show him flawed. I will show him as a very flawed god of love. And it's going to be a beautiful film, sir. But the thing is, I want to play with the flaws, I think, in all my films. And I want the climax of my film to be hope. Okay, that is a... that is the இது. But interval point and redemption, I think, sir, ஹீரோக்கு எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் ஆகணும் சார். இதில் எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு இது சார் நம்ம அரியர் கிளியர் பண்ணணும். தென் ஒன்லி ஹி டேக்ஸ் ஆஃப் பீப்புள். இப்போது உங்களுக்கு எங்கே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் சார், இப்போ கௌதம் மேனன் இவங்க என்ன சொல்கிறது, அப்பா அம்மா, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், இவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்க. இவங்களாம் தான் ஸ்டேக்ஸ். இவங்களெல்லாம் நம்ம ஏமாற்றிருக்க மாட்டோம். ஆனால் இவங்ககிட்ட மாட்டினாலும் ஒருத்த ஒரு கேட்டகரியில் இருக்கும், பிரித்து எடுத்துருவாங்க. அந்த மோட் தான் சார். அண்ட் எனக்கு என்னென்னா, I would be happy to do films where I have a villain. I want to write an amazing antagonist role. My next film will have that. But even if it's a villain, I'll every day treat it like a Terminator. Like in villain's perspective, he'll be completely true. One example is Gilly. Gilly is a great inspiration for me. So if you take this Prakash Raj's character, actually he loves that girl more than Vijay sir. It's just that அவன் ஊரே கொள்ளுவான், ஆனால் அந்த பொண்ணு மேலே மட்டும் எதுவுமே படாமல் பார்த்துப்பான். சொல்லம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் மேலே பட்டது பார். அவன் எல்லாருமே கழுத்தில் த பிரில்லியன் சீன் வேர் ஹீரோ விஜய் வந்து இவ கட்டிட்டு தான் கழுத பார்த்து நீங்கள்லாம் வரலன்னா ஓடுங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹில் பேனிக் பிகாஸ் இட் டசன்ட் வாண்ட் எனிதிங் டு ஹேப்பன் டு ஹர். அவன் வில்லன் இல்லை, அவன் அவ்வளோ சைக்காட்டிக் லவ் பண்ணுறான். ஹி வாண்ட்ஸ் ஹர். ஐ திங்க் தட் இஸ் லவ், இஸ் ஃபார்ம் ஆஃப் லவ். அண்ட் கடைசியாக அதான். ஸோ இட்ஸ் லைக் that is a beautiful, that's why the character is beautiful. That's why we still think about Prakash Raj's that Gilly character. It's, if you think any good film you take, sir, ipo Thani Oruvanla, why we like Aravind Swamy stood out is because he'll be flawed, but inside his own he'll have his own wants. And the climax la kuda he'll say no, avungalukagala illa unakkaga அப்படினும்போது he finds him as his own competitor. He's also like on the top guy. தனியொருவன் சார் இல்லை இதுலேயே இருக்கேன். டிராகன்லேயே நான் த பியூட்டிஃபுல் சீன் அமங் மெனி பியூட்டிஃபுல் சீன்ஸ் இஸ் அவள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரா, இவன் வந்து அந்த பொக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் யூ வண்டர் இஸ் இ கோயிங் டு கன்ஃபெஸ், அவன் வந்து வாட் இஸ் இ கோயிங் டு டூ, அந்த சஸ்பென்ஸ் இருக்குல்ல. பட் தென் ஹி டஸ் சம்திங் தட் யூ திங்க் ஹி வில் நாட் டூ பிகாஸ் நம்ம மனசில் வந்து அவன் தெரிஞ்சிட்டான். பட் அவன் வந்து அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறான்ல, அப்போ அவ அக்செப்ட் பண்ண. ஸோ ஆனால் நீங்கள் ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறான்ல. இல்லை லெட் மீ கம்ப்ளீட். அந்த ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து வி ஃபீல் வெரி சாரி ஃபார் ஹர் பிகாஸ் அவள் வந்து நல்ல பொண்ணு. பட் வி டோன்ட் ஹேட் ஹிம் பிகாஸ் அந்த சிச்சுவேஷனில் வி ரெக்கக்னைஸ் ஹிஸ் கம்பல்ஷன். That is the beauty of the writing, and that ஆரம்பத்தில் நம்மள வந்து அவன் when he is really like dragon, we are like such a loser, but now we are like you இவ்ளோ you're so close, you come to the last ஒரு நாள் மட்டும் தள்ளி போட்டு இவ்வளவு நாள் கதை புட்ட இன்னைக்கு ஒரு நாள் தள்ளிடுற நீ நல்லா வந்தா கொஞ்சம் நீ நல்லா I want you to win. No sir, actually in that scene if you see it again, இல்ல பல்லவி அப்படின்னு வருவான், இல்ல பல்லவி, then he'll stop, he'll take a deep breath. சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அப்படிலாம் எதுவுமே இல்லை போதுமா அப்படின்வான். ஸோ பேசிக்லி தட் ஃபஸ்ட் இல்லை அந்த ஒரு பீட் கொடுக்குறோம்ல சார், அது வந்துட்டு உண்மையை சொல்லலாமா, நம்ம தான் இப்போ திருந்திட்டோமே, நம்ம உண்மையை சொல்லலாமா அப்படின்னு. பட் ஹி நோஸ் சொன்னால் என்ன வேணால் தப்பாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹி டேக்ஸ் அ ஸ்டெப் பேக். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையில சத்தியமாக சொல்கிறேன், வேறு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் கேட்டது தான். I'm just trying to tease the audience as this character. If I was that, I'll also try to do the same thing. It's well actually, நீங்க கேட்டது சூப்பர் சார். Because in terms of நீங்க இப்போ பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது பிரதீப் one second he'll think there's a pause where he'll be like சொல்லலாமா உண்மையை அப்படின்ட்டு. பட் he'll be like okay, just one more day to cross. அதை மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டோன்னா இது நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. இது that's where he becomes human. இப்போ அங்கே உண்மையாக சொல்லியிருந்தானா
It's a different It's a different, yeah. So அந்த கடைசியில் ஸ்விக்கி இருக்குல்ல, I want to know how you write this, because அந்த ஸ்விக்கி இருக்கட்டும், அந்த நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்விக்கி ஓலா ஏதாவது ஒரு ஜாப் எடுத்துட்டு நீ இருக்கலாமேன்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறான். அது நம்ம வந்து அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஏதோ ஒன்று நினைக்கிறோம், பட் ஆக்சுவலி ஹி டேக்ஸ் ஸ்விக்கி ஜாப். எஸ், அதுதான் சார். அது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அந்த கேரக்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், பட் ஹீ கம்ஸ் பேக் இன் தி எண்ட். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் அந்த ஸ்விக்கி ஓலா சொல்லாமலேயே நீங்கள் வந்து இஃப் யூ ஹட் ஷோன் ஹிம் அஸ் ஸ்விக்கி, த ஃபில்ம் வுட் ஹவ் ஸ்டில் ஒர்க்ட், ரைட்? வாட் மேக்ஸ் யூ இந்த கால்பேக்ஸ் இருக்குல்ல சார், ஐ டிசைடட் ஹி ஹேஸ் டு டூ அ ஹெவி ஒர்க்கிங், அதாவது ஒரு வெரி ஹை, என்ன சொல்கிறது சார், ஒரு கஷ்டமான வேலை, லைக் ஒரு எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற ஒரு வேலை பண்ண முடியும் சார். ஹீ குட் ஹவ், இப்போ மிஷ்கினும் அவனும் மீட் பண்ணணும். The thing is, I decided, sir, Mishkin has to meet him at one point of time where he is doing a different job altogether. It's like suddenly this in the படத்தோட அழகே என்னன்னா, Mishkin and him meet at different phases of life. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பார்ப்பாரு, அவன் பொறுக்கியாக இருக்கும்போது பார்ப்பாரு, அப்புறம் கடைசியாக அவன் திருந்தி இதுவாக இருக்கும்போது பார்ப்பாரு. மிஷ்கினோட ரியாக்ஷன்ஸ் டு வாட் திஸ் கை இஸ் ஒன்லி த ஃபிலிம் ஆக்சுவலி. ஆக்சுவலி நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, the first time we see both of them together, it's a car sequence. Yes. Interval mode, when they re-meet, again it's a car sequence. Like அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் போய் கார் ஓடிக்குது, இதே மாதிரி சிகரெட் வந்து it comes and falls into the car. So that சார், இட் இஸ் ஆல் ரைட்டிங் சார். அது எப்படி வந்துச்சுன்னா, இட் ஆல் கம்ஸ் சார் சடன்லி. இப்போ அந்த சிகரெட் தட்டி விடுறது ஸ்டைலாக அப்படியே லைக் டு ஷோஸ் இதுன்னு சார். சடன்லி ஃப்ரம் இது லைக் இட் கேம் லைக் ஓகே, இந்த சிகரெட்டை தட்டி விடுறதை வச்சே கான்ஃப்ளிக்ட் பண்ணலாம். That cigarette goes and it became இது சார். It's like once the idea sparks, suddenly the scenes start to pour in. It's a very creative process. இது சார். இதில் என்னன்னா டெக்னிக்கலி ஒரு 2 விஷயம் மட்டும் ஸ்டேஜ்டாக பண்ணார் சார். ஒன்று என்னன்னா, I decided to put him in a very in the job sir, day to day job where random people, you can suddenly meet a guy who you know from your past as a Swiggy guy. Illa he can be a Uber guy, or he can be a guy who's in the airport maybe doing something, or in the railway station doing something. Swiggy is more relatable. ஸோ அதே மாதிரி அதனால் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ அதுக்காக நான் என்ன செட்டப் பண்ணுறேன்னா, இந்த பண்டின்ற கேரக்டர் வச்சு நீங்கள், ஸோ ஐ ப்ராட் ஒன் தெலுங்கு கேரக்டர் வந்து நீ இப்படி பிக்காலித்தனம் பண்ணுறதுக்கு ஸ்விக்கியோ ஊபரோ ஓட்டி இது பண்ணலாம். பண்டி, ஐ மீன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ப்ரோ, படித்தா போனால் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் மட்டும் தான் போவேன். ஸோ அது வச்சது நீ கடைசியில் இதுக்கு தான் வரப்போகிறேன். ஸோ அந்த சீன் பண்ணதுனால இந்த சீனை வந்து அப்படி ரீஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ஐ நோ த எண்ட், ஸோ ஐம் லைக் செட்டிங் அப் அக்கார்டிங் டு இட் ஓவர் ஹியர். அண்ட் அந்த சீன்லேயே என் அசிஸ்டண்ட்டை நடிக்க வச்சிருப்பேன். அவன் வந்து ஸ்விக்கி, இவ சொல்லுவாள் ஒரு 20 ஸ்பேக் மின்ட் சிகரெட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் the Swiggy guy will deliver. அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்த்து ஒழுவிகி ரேட்டிங் போட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக. இட்ஸ் ஆல் டு செட் தட் இமேஜ் ஹவு தட் ஒர்க்கிங் கிளாஸஸ் அண்ட் ஹவு தே ஆர் ஒர்க்கிங். அந்த சீக்வன்ஸே சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கும், அந்த பேச்சுலர் ரூம் சீக்வன்ஸ். பட் அதில் ஒரு மேட்டர் இருக்குது. அவனை சுற்றி இருக்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்களாம் கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க, அந்த அக்கா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் போய் ரீல்ஸ் போட்டுட்ருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க வெட்ட வெயிலில். ஸோ ரீல்ஸ் இஸ் திஸ் ஷார்ட், பட் ஐ கட் டு அ வைட் வேர் ஐ ஷோ he is alone, how that world is like, you know, only he is singing and chutti he'll be singing and so these are all staged to show, it is all staged sir, and it is basically all these things adds up sir to the writing. It's I think I'm more of a writer than a director sir, that's what I feel. And இப்போ நீங்கள் அந்த இவரு கேட்டிங்களா, முஸ்லீம் கேரக்டர் கேட்டிங்களா, there's actually another thing to it sir. இப்போ நான் அது ரேண்டம் கிடையாது. ஸோ no I'm saying it is not random. இல்லை அது என்னன்னு சொல்கிறேன், பிகாஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ. இப்போ ட்ரிப்ளிகேன்ன்ற ஒரு ஏரியா வந்துட்டு முஸ்லிம்ஸும் ஹிந்துஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆகுது. ஐ ஹவ் லிவ்ட் தேர். ஸோ ஐ வாண்டட் டு, இப்போ நீங்கள் அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கேட்டிங்கன்னா ஒரு டைம் வந்து முஸ்லிம்ஸோட இது மாஸ்க் சத்த தர்கா சவுண்ட் கேட்கும். இந்த சைட் கோலவழி அம்மன் கோயிலேருந்து, இப்போ நான் இருந்த தெரு பேர் வந்து ஐயா தெரு சார், அதோட எண்டில் தான் கோலவழி அம்மன் கோயில். அதை தான் அவன் சொல்லுவான், கோலவழி அம்மன் கோயிலில் உன் பேரில் பூஜை பண்ணலான்னு இருக்குப்பா. இட்ஸ் ஆல் ரியல் லைஃபோட இது. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் இதுவாகுது சார், கோலவழி அம்மன் கோயில் இது எல்லாமே அந்த தெரு ஐயா தெருவில் அப்படியே இருக்குது. இட்ஸ் லைக் அந்த தூண் வச்ச வீடு எல்லாமே இட்ஸ் லைக் ஐ கிரியேட்டட் ஃப்ரம் பாஸ்ட். இப்போ என்னன்னா, இப்போ முஸ்லிம்ஸ் அண்ட் இது கோஎக்ஸிஸ்ட் ஆகிற ஏரியா, இட்ஸ் கிவிங் அ ஜியாகிரஃபி. பார்த்தீங்கன்னா இவன் பைக்கில் வெளியே வரும்போது ஒரு பேக் ஒன்று அப்படியே ட்ராப் ஆகும். இட்ஸ் தட் கல்ச்சர் அங்கே அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் சார், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ தே கான்ட் கம் டவுன் எவ்ரி டைம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கை டைப் பண்ணி அமுச்சு விடுவாங்க. நிஜமாலே அங்கே ஒரு ஐயர் இருப்பார், அவர் வந்து எடுத்து போட்டு விடுவார். இதெல்லாம் நான் விஷுவல்ஸ் எப்பயோ பார்த்தது என் சின்ன வயசில், when I was in 3rd standard something before I left to
ஸோ இது எல்லாமே கேவ் மீ அ பேக்ட்ராப் செட்டிங். அண்ட் ஸ்டின்ஸ் திஸ் ஃபிலிம் இஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டா பற்றி பேசுகிற படம். ஃப்ரம் லோவர் மிடில் கிளாஸ் டு அ மிடில் கிளாஸ் அண்ட் கெட்டிங் மேரிட் டு அ ஹியூஜ் இது அண்ட் ஃபைனலி கம்மிங் பேக் டு த சேம் ஹவுஸ் லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்றது இருக்குல்ல சார், இதுவே ஒரு கதை தான் சார். ஃப்ரம் ஹவுஸ் எக்கனாமிக் ஸ்டேட் ஏன்னா அதுக்கு தானே இவன் போராடுறான். ஹிஸ் ஆல் இஸ் வாண்டிங் டு கோ பேக் ஸ்டடி, do his clear his arrears, everything is for this one particular reason where he has to financially become successful, his life has to be successful தானே. ஸோ எக்கனாமிக் கிராஃபாகவே நான் திருப்பி அவனை கொண்டு வந்து எங்கே நிறுத்துறேன்னா அதே தெருவில் இது நிறுத்துறேன். இப்போ அங்கே என்ன ஆகும்னா சைக்கலாஜிக்கலி சார், உனக்கு என்ன போகிறதுக்கு வேறு இடமா இல்லை, நீ போய் வேலைச்சேரியில் தங்கு இல்லை இதில் தங்குன்னு கேட்கலாம். பட் தட்ஸ் வை ஐ செட் அப் திஸ் பாய் கேரக்டர் வேர் அவன் மோட்டர் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓனர்னுவான். அந்த 10-20 வருஷமாக என் கூடயே இருக்க இன்னும் ஓனர்ன்றியப்பா அப்படின்னு பழகிடுச்சு ஓனர்னுவான். ஸோ இட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தட் 20 years these people are there and they have this closeness. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம்லாம் வச்சுருந்தேன் சார். அவங்க பிரியாணி பண்ணால் இங்கே கீழே அந்த இது அதை நான் பெருசாக ரெஜிஸ்டர் பண்ண விரும்பல. பாய் பிரியாணி கொடுத்தாரு அப்படின்றது. இஃப் யூ see this people what they are eating, usually people at the night won't eat biryani maximum. பட் அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்துட்டு இருக்கும். அவன் அந்த அப்பா இவன் அந்த 10 லட்சம் வேணும்னு சொல்கிற சீனில். ஸோ இட்ஸ் டு சே people coexist here very happily. அது ஒன்று சார். அண்ட் இன்னொன்று ஒரு சைடில் என்ன சொல்லணும்னா இவன் இந்த வீட்டுக்கே திரும்பி வந்தாகணும், அது லாஜிக்கலாக தப்பாயிடக்கூடாது. ஸோ அப்போ என்ன, இவர் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த பாய். ஸோ அதனால தான் கல்யாணத்தில் என்கேஜ்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பாய் கேரக்டர், ஈவன் த ஹவுஸ் கிரகப்பிரவேசம் இவங்க புது வீட்டு போவாங்களா அங்கேயும் அந்த பாய் கேரக்டர் இருப்பாங்க. அது இட் இஸ் டு ஷோ ஓகே நீ கிளைமேக்ஸில் இங்கே தான் வரப்போகிற, இட் ஷுடன்ட் லுக் வெரி ஆட் டு ஆடியன்ஸ் தட் யூ கம் டு த சேம் ஹவுஸ். So if you establish an emotional connect between this boy and the family, it is understood. That's why he says, boy தான்ப்பா நமக்கு எல்லாமே வீடை ஜப்தி பண்ணிட்டாங்க, காரை இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்போ பாய் தான்ப்பா நமக்கு பழைய வீட்டையே திருப்பி கொடுத்தாருன்னும் போது it becomes justifiable. So you know what, another touch that's really lovely is அந்த அம்மா கேரக்டரில் யூஸ்வலி வந்து ஒரு பெரிய வீட்டில் வந்து அம்மா கொண்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, நீ வந்து இவ்வளோ பெரிய ஆளா வந்துட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, மனசெல்லாம் பூரிச்சு போயிருக்கு. நோ, ஷீஸ் லைக் வேணுமா, இது வேணுமா, இவ்வளோ பெரிய வீடு வேணுமா. அதுதான் சார் டைனமிக்ஸ். அம்மா வந்து பிகாஸ் அகேன் that again ties into அந்த பொண்ணு பார்க்குறப்போ அது வந்து she says இவ்வளோ பெரிய வீட்டில் சம்மந்தம் வேணுமா. ஸோ தட் இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் வித் அந்த அம்மாவோட கேரக்டர் வந்து நம்ம வந்து அந்த அகலக்கால் விஷயம் வந்து அது போயிட்டே இருக்காது சார். இப்போ இதுவும் கிளைமேக்ஸ் தான் சார். ஏன்னா இப்போ அப்பா ரொம்ப நல்லவர் சார், அம்மாவும் நல்லவரும் காமிச்சா போர் அடிக்கும் சார். ஸோ ஐ டிசைடட் அம்மா தான். ஸோ நோபடி டாக்ஸ் இன் த ஃபிலிம். அப்பாவும் அப்படியே உடஞ்சு போயிருக்காரு, அம்மா மட்டும்தான் கிளைமேக்ஸில் போட்டு ஒன்று அடித்தா கரெக்டாக இருக்கும். இப்போது மிஷ்கின் அடித்தா கேரக்டர் இஸ் கான். மரியம் இவர் கேஎஸ் ரவிக்குமார் சார் இஸ் லைக் திஸ் பிக் கை, ஹி ஒன்ட் ஈவன் டீல் வித் திஸ் ஷிட். அதுக்கு தான் அந்த கூட இருக்கிற அந்த ஃபினான்ஷியருக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும், நம்ம தானே இவங்க 2 பேரும் கோத்துட்டோம் அப்படின்னும் போது இவர் தடுத்துருவார். த ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஹிட் ஹிம் ஆர் அந்த ஆடியன்ஸ் கொண்டு இருக்கும்ல, ஏன்டா அவளை கெட்டவனா இருக்கும்போது ஒரு 4 அடி அடிச்சுட்டு கொடுத்தா ஒரு இது இருக்கும்ல, அது அம்மா பண்ணால் நல்லா இருக்கும் முடிவு பண்ணுறேன் சார். ஸோ அம்மா cannot behave all at sudden like that. So I started a dynamics from the start in a way where like she is the one who always questions Raghavan, the bad cop மாதிரி. ஆமா, the father is like she is also happy only. டைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பி தான், காசு தரும்போது இப்படி புடுங்கி வச்சுக்கிறதுக்கு நீ பேசாம கொடுக்காம இருக்கலாமா அப்படின்னும் போது அப்பா சும்மா இருமா, பையனோட சம்பளமா முடிக்கும், இந்த வயசுல அவன் வந்து சம்பளத்தெல்லாம் வீட்டில் கொடுத்துருக்கான் என் பிள்ளைய தவிர, அவன் சம்பளமா முக்கியம், அவன் வேலைக்கு போகிறது தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லும் போது தே போத் இட் செல்ஃப் லைக் பையன். ஸோ அப்பாவோட கேரக்டர் என்னன்னா இது. இப்போ அதே சீன், இப்போ அந்த வீடு பார்க்குற சீன் இருக்குல்ல சார், கிரகப்பிரவேசத்தில் அகலக்கால் எடுத்து வச்சா ஆளாதாவா 1 கோடி ரூபாய், இதே 1 கோடி ரூபாய் வாங்கும்போது அம்மா இதே வீட்டில் சிட்டியில் வாங்கினா 4 கோடி, நம்மளுக்கு 1 கோடியே பெருசுடா அப்படின்னும் போது அகலக்கால் எடுத்து வச்சா ஆளாவா அப்படின்னும் போது அப்பா எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாருன்னா, ஹி நோஸ் தட் அப்பாவுக்கும் தெரியும் இது அகலக்கால் தான், ஆனால் இதே சரிம்மா கல்யாணம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படும்ல வர பொண்ணு. இட்ஸ் பேசிக் சார். லைக் மருமகள் கம்ஸ் இன் டு ஹவுஸ், தே வாண்ட் டு have a better space so that the couple is happy, they have extra room so that இது. ஸோ அதுக்கு அவங்க அப்பா அப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு. த வே ஆஃப் ஹிம் கன்வின்சிங் இஸ் நியூ. அங்கேருந்து ஆரம்பிச்சிடும், என்னப்பா பொண்ணுக்கு இன்னும் பார்க்கலாமா. ஸோ தட் ஆக்சுவலி லீட்ஸ் டு த செகண்ட் பல்லவிஸ் ரோல். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூசிங் எவ்ரி சீன் டு. ஸோ அதுலேருந்து பார்த்தா மேட்ரிமோனியில் அந்த சாங்கில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் பசங்கள்லாம் சேர்ந்து வா சூப்பர் அப்படின்ட்டு இந்த சைடில். திஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபார்ம்ஸ் மை திங் தட் ஒரு ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப முக்கியமான விஷயம் வைன்னு கேட்டுகிட்டே இருக்கணும்ல.
ஏன் அந்த கேரக்டர் இப்படி பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க, அந்த அந்த அப்புறம் தான் இந்த லாஜிக் வரும். பிகாஸ் நீங்க அதை கேட்க கேட்க அந்த கேரக்டர் ரூட்டிங் வந்து டீப் ஆகும். டைனமிக்ஸ் பேசிக்காக யூ நோ த கிளைமேக்ஸ் அது எல்லாமே சார் கதையாக நம்ம அப்படியே அதான் ட்ரீட்மெண்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் யூ டூ த ட்ரீட்மெண்ட் அண்ட் பீட்ஸ் நோ சார், அங்கே தான் இதெல்லாம் கிளியர் ஆகுது. தென் யூ ரைட் த ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் அண்ட் இது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூ நோ தட் மதர் கேரக்டர் இஸ் கோயிங் டு ஹிட் and it will empathize with the audience after he hits, and it will end on Mushkin's face because he's the one who's telling the story and he இது ஸோ இப்போ பார்க்கும்போது அம்மா அடிக்கிறாங்கன்னும் போது அங்கே எனக்கு வந்து த பெஸ்ட் ரூட் இஸ் ஐ வாண்ட் த மதர் டு பி லிட்டில் கொஸ்டினிங் எவ்ரிவேர். நீங்கள் எந்த இடம் போனாலுமே கொஸ்டினிங்காக தான் இருப்பாங்க. இது உனக்கு தேவையாடா, இதுவாடா, இப்போ அப்போ 10 லட்சமானு சொல்லும்போது கூட அப்பா யோசிப்பார், அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ இருக்கிற வேலையை பாரு போதும், நம்ம அறிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், 10 லட்சம் இருக்குது 15,000 இருக்குது அப்படின்னும் போது அறிவு இல்லாமல். தட் இஸ் வேர் த மதர் பர்ஸ்ட் அவுட். இட்ஸ் லைக் த டைனமிக்ஸ் இஸ் வேர் த மதர் ஆல்வேஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் இது ஐ திங்க் த பெஸ்ட் சீன் personally that I have done is I showed the dynamics between the mother and the father. அது சூப்பரான intricate writing sir. What I mean, it's not like I'm telling, I mean my scenes are super. For me my favorite. Wait, relax. It's okay to own what you've done. Yeah, so it's okay. இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் சாப்பிடாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் அப்பா உட்காந்துருப்பார் சார், அந்த சைடில் அம்மா கோச்சிட்டு போயிடுவாங்க இவன் பேசின பேச்சுக்கு, இந்த சைடில் இவன் கோச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டான், நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது அப்பா. பிட்வீன் திஸ் டூ கட் த மதர் இஸ் சிட்டிங் ஓவர் தேர். ஐ எம் ஷோயிங் ஹீ பிரிங்ஸ் கொஞ்சம் விம் பண்ணி தான் வருவார், அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணுவேன், கொஞ்சம் விம் பண்ணி தான் வருவார். வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார், சாப்பிடுமா, இல்லை அங்கே வேணாம், எப்படி பேசுகிறான், நம்ம புள்ள தானேம்மா பேசுகிறான், பரவாயில்ல விடு, இப்படிலாம் பேசுகிறதுக்கு ஐ ஹவ் ஹியர்ட் திஸ் சார், நம்ம புள்ள தானே பேசுகிறான், இந்த மாதிரி தவம் இருந்திருக்கும்ல, 7 வருஷம் தவம் இருந்திருக்கும்ல, இவனை பெக்கிறதுக்கு பேசிட்டு போகிறான், விடு, அவனுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா சொல்லு. கட் டு வி ஷோ ஹவு குட் தே ஆர். இங்கே பார்த்தா நம்மளால் குக்கரில் போட்டு நல்லா அடிச்சிட்டு இருப்பான், அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு ஆம்லெட் போட்டுட்ருப்பான். ஆனால் ஹி பிகம்ஸ் த கேரக்டர், ஃப்ரெண்ட் கேரக்டர் பிகம்ஸ் வெரி மீனிங்ஃபுல். வெரி சேஸ் இடுமாம்மா பசங்க அப்பா அம்மால அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தானா அவன் கேவலமான ஃப்ரெண்ட். டேய் இந்த மாதிரிலாம் அப்பா அம்மா கிடைக்க அவனை கொடுத்து வச்சுருந்தது அன்பு, நான் செம்ம காண்டில் இருக்கேன், இது பண்ண நீ காண்டில் இரு மயிரில் இரு என்ன வேணா இரு, ஆனால் உன்னை சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்க உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஹி வில் டெல் புட்டிங் தட் ஆம்லெட். ஸோ தெர் இஸ் 2 things happening. One, he is satisfying this friend, making him omelette in the middle of the night to make him eat. At the same time, he is putting sense into his. That is where the Anbu character becomes very, very strong for me, where he is putting sense into this guy's mind. இந்த சைடில் அப்படியே இன்டர்கட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா சொல்ல அவன் நம்மளுக்கு கிடச்ச வரும், அவன் he says இவங்க உனக்கு வரும், பட் த பேரண்ட்ஸ் ஃபாதர் சேஸ் அவன் நம்மளுக்கு கிடச்ச வரம்மா, எப்படியாவது அவன் கேட்ட அந்த 10 லட்சத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த மண்டதல் கரெக்டு தாங்க, ஆனால் எப்படி பண்ணுறது? மதர் ஆல்சோ வாண்ட்ஸ் டு குட் ஃபார் though she is questioning, but she doesn't know what to do. And he sells the rest of the land அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ இந்த ஃபினான்ஷியல் கேரக்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா அவர் கண்ணால் பார்த்துட்டாரு இந்த அப்பாவை எப்படிலாம் இதுன்ட்டு. அவருக்கு இருக்க கன்சர்ன் என்னன்னா இவன் நல்லா யூஸ் பண்ணிட்டு கடைசியாக ஆர்ஃபனேஜில் விட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவானா அப்படின்ற பயம். அகேன் அதுக்கும் ஒரு பே ஆஃப் என்னன்னா அந்த கல்யாணத்தில் முதல்ல கோவப்படுறது அவர் தான். ஏன்னா ஹீ இஸ் த மிடில் மேன் சார். ஏன்னா அவர் தான் பார்த்தாரு. He saw 2 things. He saw K.S. Ravikumar sir's family where he had 2 daughters. One got divorced because the guy whom they got married to didn't do it, and he found a guy who works in his own office and is a nice guy. So their demands are very simple. The guy needs to be a good guy and from the same sector. இப்போ அவருக்கு இந்த ஃபேமிலியும் தெரியும். இந்த சைடில் வந்து ஒரு பையனுக்காக அவங்க அப்பா நிலத்தெல்லாம் விற்று எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அந்த பையன் அவருக்கு இருந்த பையன் நடுத்தரில் விட்டு போயிடுவான்னு, ஆனால் அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பான். That is where he feels, if one shot where he'll be putting இது அந்த சாங் எண்ட்ல he'll feel very contempt. So அந்த 60ஆம் கல்யாணம் நடக்கும்போது the shot will be on Thenapan sir, that financial, because he is seeing that the son is a very good son and is taking care of the family. Because அவர் சாப்பிடும்போது அவர் இது போடும்போது சின்ன ஒரு இல்ல போதும் சாப்பிடு அப்படின்னும் போது he'll have this warm smile on his face seeing Pradeep dragon. Why அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஓகே நான் பார்த்துட்டேன் இவன் நல்ல பையன், இஸ் ஆல்ரெடி இன் இஸ் மைண்ட். தட்ஸ் வை இஸ் கொஸ்டனிங். நான் கூட நடுத்தரில் விட்டு நினச்சேன், பரவாயில்ல உன்னை நல்ல இடத்துல வச்சிருக்கேன். அவரோட இது அவ்வளோதான், பொண்ணுக்கு இன்னும் பார்த்துட்டிங்களா அப்படின்னு. ஸோ சப்கான்ஷியஸ்லி ஹி நோஸ் தெர் இஸ் அ கேர்ள் அண்ட் ஹி நோஸ் திஸ் ஃபேமிலி as this guy who's a nice guy who's taking care of parents. That's exactly what they also want. They want a nice guy and this guy is a nice guy because he's taking care of his parents. 2 பேரையும் கோத்து விட்டுடலாம். அவங்க சொல்லுவாங்க நீங்களே ஏதாவது வரன் இருந்தால் சொல்லுங்க போது எனக்கு ஒரு வரன் தெரியும் நான் சொல்கிறேன், கட் பண்ணால் தே வில் பி கோயிங் இன் டு திஸ் ஹவுஸ். ஸோ அவங்க அப்பா K.S. Ravikumar சார் அவங்க வந்து அதை வீட்டில் சொல்லும் போது என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார்னா,
தே வில் பி அங்கே கூட சார் நான் தெரியாமல் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு சார் நாங்கள் சாதாரண ஆள் சார் பையனை டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க நீங்கள் விட சாதாரண ஆள் சார் இல்லை உங்கள் கூட உட்காந்து பேசுறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது கம்ஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் லோவர் இதில் ஆனால் பையன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை பிரதீப் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பா வாப்பா ஏன்னா ஹீ ஃபீல்ஸ் தட் ஹீ டிசர்வ்ஸ் ஆல் திஸ் ஒன்லி தே டோன்ட் ஃபீல் தே டிசர்வ் திஸ் அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் கன்வின்ஸ் யூஸ்வலாக டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்னா சார் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் என்ன தைரியத்தில் வந்தீங்கன்றது தான் டைனமிக்ஸாக இருந்தது. இங்கே நான் எப்படி வச்சுருந்தேன்னா டேய் நீங்கள் சாதாரண ஆள் இல்லைடா படிக்க வச்சிருக்கேன் எனக்கு அது போதும் நீங்கள் பெரிய ஆளுன்றதை ஒரு பணக்காரர் சொல்லும் போது அது புதுசா மாறுது. அதான் நான் சொல்றேன் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு நேர்மாறா யூ ஆர் டூயிங் சம்திங் அண்ட் வை இஸ் கெட்டிங் கன்வின்ஸ்ட்னு சொல்லும்போது கேஎஸ் ரவிக்குமார் என்ன சொல்லுவார்னா இவர் ஃபர்ஸ்ட் கேஎஸ் ரவிக்குமாரோட புகழெல்லாம் இவர் பாடுவார் தேனப்பன் த ஃபினான்ஷியர் இவ்வளோ பிஸ்னஸ் 30 கண்ட்ரிக்கு மேலே 30 பிஸ்னஸ் மேலே வச்சிருக்காருன்னு. அப்போ இட் மேக்ஸ் தெம் ஃபீல் இன்செக்யூர். பட் அவர் என்ன சொல்லுவார்னா உங்கள் பையன் எப்போ உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு தேனப்பன் சொன்னாரோ அப்பயே எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு. வாட் டஸ் இட் மீன்? இஸ் அ வெரி டிசிப்ளின் கை ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த ஃபேமிலி. அதில் நிறைய வந்துடும் சார். 60ஆம் கல்யாணம் ஒரு அப்பா அம்மா ஒருத்தன் பண்ணி வைக்கிறான்னா ஹி பிகம்ஸ் அ இந்த கை லைக் யூனோ ஒரு ஃபேமிலி மேனம் ஒரு இவனாக மாறிட்டான் அப்படின்றது. இட் ஷோஸ் த ரெஸ்பெக்ட் லவ் ஹி ஹஸ் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ் எவ்ரி திங். ஸோ அங்கே தான் அந்த டைனமிக்ஸை வந்து ஐம் ட்ரைங் டு த பேரண்ட்ஸ் ஃபேமிலி இஸ் கன்வின்ஸ்ட். நான் ஒன்லி இட்ஸ் பிட்வீன் த டூ ஆஃப் தெம் டு டிசைட். ரைட். ஸோ இவனுக்கு பார்த்தோன்னே ஹி லைக் சார் பட் இட்ஸ் நாட் லைக் இஸ் லைக் வாவ் இதெல்லாம் இல்லை. அவனுக்கும் இது மேட்ரிமோனியில் ஒன் ஆஃப் த தான். தே டிசைட் திஸ் கேர்ள் சேஸ் லெட்ஸ் கோ அவுட் ஆன் எ டேட் அண்ட் இட்ஸ் அ டேட் சீன். இட் பிகம்ஸ் அ ரொமான்டிக். ஸோ ஒன்ஸ் த கேர்ள் கம்ஸ் இன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே இதுவாகிடும். இட் வில் பி ஒன்லி க்ளோஸ்அப்ஸ் பிட்வீன் தீஸ் டூ and nothing more other than that. இப்போ இது வந்து ஒரு சீரியஸ் சீன். தட் இஸ் ஜார்ஜ் மரியம் அந்த எங்களுக்கு இந்த தகுதியே இல்லை கேஎஸ் ரவி மாதிரி பேசுறது. பட் அதுக்கு அடுத்தது வந்து when the girl comes and அவ மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது லைக் அதுலேருந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் யூனோ அப்ஸ்டேர்ஸ் டவுன்ஸ்டேர்ஸ் ஃபீலிங் வருது. அந்த ஸ்டேட்டஸ் ஒன்று. இன்னொன்று ஒரு ரிச்சான ஒரு பொண்ணு லைக் யூனோ ஒரு ஒன் டாக் adds that exact it's a cliche but you know it adds on exact value to say ஸோ அந்த 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 ஒரு எமோஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ட்ராமா காமிச்சிட்டிங்க. when you're going into the romance there's a bit of fun element with the tick mark and all that. So இந்த பேலன்ஸ் வந்து do you consciously say அதுதான் சார் ஃபேமிலிஸ் மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் மோர் லைக் இது இல்லை ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். அதுதான் சார். இட்ஸ் லைக் ஐ லைக் ரொமான்ஸ் சார். எனக்கு அது கொஞ்சம் நல்லா வரும். எனக்கு ஹியூமர் சென்சிபிள் கைண்ட் ஆஃப் ஹியூமர் நல்லா வரும். ஐ திங்க் சார் ஐ லைக் ரைட் ட்ராமா சார். I think in drama everything comes. Genre drama is something action everything comes under drama. So எனக்கு அது எழுதுறதுக்கு எனக்கு பிடிக்கும் சார். And also I like staging the scenes. I think this book Writing for Emotional Impact has had a very important இது in my life where that book talks about how every scene has to lead to the next scene. இப்போ அதுதான் நீங்க கோத்து இருக்குன்றீங்களா? It basically it's that. How you take away one scene, the next scene doesn't have a value. If that scene doesn't have a value, take it out. இதுதான் பேசிக் சார். அண்ட் இமோஷனல் இம்பேக்ட்ன்றது எப்படின்னா சார் எவ்ரி சீன் வந்து நாட் ஜஸ்ட் த கனெக்டிங் ஃபேக்டர். இன் எவ்ரி சீன் த இமோஷன்ஸ் ஹேவ் டு சேஞ்ச். the temperature has to change. Yes. So basically it's like a sign. ஸோ இப்போ நம்ம ஒரு படத்தில் வந்து நம்ம எப்படின்னா ஏன் லேகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டீகோட் பண்ணணும்னு நினச்சா ஆஃப்டர் I read this book I understood if one emotion is continuing for like 3-4-5 scenes continuously, it becomes boring. Because emotional change எதுவுமே இல்லாமல் இருக்குது. Only when you hit the rock bottom இருக்கு இல்லையா அப்போ 2 scene when all is lost நடக்கும் போது you can go to the rock bottom, you can create 2 or 3 scenes to go to that moment. Or you're creating a high, you can create 2-3 scenes to bring that high. In between it should be a change of emotions everywhere. Like இப்போ இந்த சீனில் வந்து ஹீரோஸ் இமோஷன் இஸ் ஆங்கர், அடுத்த சீன்னா இஸ் லைக் யூனோ இஸ் இமோஷன் இஸ் டுவர்ட்ஸ் நாட் இது சொல்கிறேன். நான் சொல்கிறது ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். இட்ஸ் அ குட் இமோஷன் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த வெரி இப்போ ஹீரோ வந்து ஒரு சீனில் வந்து மேக்கிங் ஹிம் ஹாப்பி. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற சீன் வந்துட்டு இஸ் கெட்டிங் அண்ட் இது அடுத்தது பார்த்தா அது ஓகே ஆகுதா இல்லையா எவ்ரி இட் வில் லீட் டு எவ்ரி மூமெண்ட் சார். இப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கு வேலை கிடைக்காம அவன் இருப்பான், அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ என்னோட கேரக்டர் ஒன்று வரும், அது கிவ்ஸ் him an opportunity. பட் அது பார்த்தா அடுத்தது ஸோ இட் கிவ்ஸ் him a chance that you know going to this fake consultancy அங்கே போனால் அவன் 10 லட்சம் வேணும்னு கேட்பான். தட் இஸ் அ நெகட்டிவ் எமோஷன் லைக் டவுன். அகெயின் அவங்க அப்பா கிட்ட போய் காசு கேட்பான், அது டவுன். அவன் பார்த்தா அவங்க வந்துட்டு அப்பா அரேஞ்ச் பண்ணி அவனுக்கு காசை கொடுப்பாரு, தட் இஸ் அ ஹை. அதுக்கப்புறம் பார்த்தா இன்டர்வியூ, தட் இஸ் அன் ஹை. அகெயின் த சாங்ஸ். ஸோ அதான் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இஸ் வாட் இது சார் லைக் ஹவு இமோஷனலி லைக் this scene emotionally is a plus for the heroine where he is like உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் சீங் அ ஹோப்.
then it gets again broken and again it gets a hope and again it gets broken. ஸோ அதுதான் ஐ டென் டு இது சார். இப்போ இந்த சீனில் இப்போ இந்த பிரேக்கப் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கனாலே அவனுக்கு அந்த சரிப்பா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன இது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திடீர்னு எக்ஸ் வந்துருவா, ஹி வாண்ட்ஸ் டு லீவ். திடீர்னு பார்த்தா இப்போது தட் இஸ் த ஆல்டஸ்ட் ராக் பாட்டம். அங்கே கண்டினியூஸாக எல்லாம் டவுன் தான். பார்த்தா இவன் வந்து பிரின்சிபல்கிட்ட சொல்லுவான், கிளம்புறேன்னு சொல்லுவான், ஹி வில் கால், I mean this guy will call, Sidhu, I mean Anbu character will call him and say my video, and that is another rock bottom. And then Gautam Menon sir அப்புறம் ரவிக்குமார் சார் will call and blast him saying this ஒருத்தன் ஃபேக் பண்ணி. இப்போ எல்லாரோட ஒரு ரியல் இதுவும் வரும், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அவர் ஒரு ஸ்டைலில் கௌதம் சார் சொல்லுவார், இது வேறு ட்ரீட்மெண்ட், ஐ திங்க் வி ஷுட் டூ அ பேக்ரவுண்ட் சொல்லி என்ன சொல்கிறேன்னு இவங்கிட்டே கேட்பாரு. அந்த சைடில் பார்த்தா அவர் வந்துட்டு ஏதோ என் கம்பெனினா வெட்டி சாச்சிரும் மாப்பிள்ள, நம்மளாம் எவ்வளோ பொறுக்கி புறம்போக்கு படித்து நம்மளாம் கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கினா இவனுங்க அப்படியே ஃபேக் அடிச்சு வருவாங்கன்னு சொல்லும் போது இட் இஸ் ராக் பாட்டம் கோயிங் டவுன் 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 டவுன். அண்ட் ஓடி போய் மிஷ்கின் முன்னாடி நிற்பான், நான் படிக்கிறேன் சார் அப்படின்வான். அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அண்ட் திஸ் எக்ஸ் சீன் ஹேப்பன்ஸ், தட் இஸ் ஆல் இஸ் லாஸ்ட். ஐம் ஹிட்டிங் ராக் பாட்டம் த்ரூ ஆல் மை சீன்ஸ், லைக் 3-4 சீன்ஸ் வேர் இட் இஸ் கோயிங் டவுன் டவுன் டன் அண்ட் ஐம் லிஃப்டிங் த கேரக்டர் அப் ஸ்லோலி. அதுதான் இது சார். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.